ஆன்மீக மெய்யன்பர்களே, இன்றைய தினம் 13ஆம் நாள் செய்தியாக வழிபாடு என்ற செய்தியை உபன்யாசம் செய்கிறோம். இந்த ஆன்மீக அன்பர்களுக்கு வாழ்க்கை சற்றேனும் துன்பமற்ற நிலையிலே ஒரு பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே இந்த வாழ்க்கைக்கு என்ன தேவை என்ற தலைப்பிலே நாம் 21 செய்திகளை, இந்த வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா விதமான அவசியமான சம்பவங்களையும் தொகுத்து 21 செய்திகளாக இந்த 21 ஒருங்கிணைந்து அது என்ன சொல்கிறது, இந்த வாழ்க்கைக்கு என்ன தேவை என்பதை சொல்கிறது. அதுவாகவே இன்றைய செய்தியிலே 13ஆம் நாளாக வழிபாடு, இதுதான் இன்றைய செய்தி. இந்த வழிபாடு அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் சொந்தமானதானே வழிபாடு. உலகம், இறைவன், உயிரினங்கள், எல்லா உயிரோனும் தான். புழு, பூச்சி, தாவரங்கள், எதெல்லாம் வளர்ச்சி பரிணாமமோ அது எல்லாமே இறைவனோட குழந்தைகள் தான். மனிதன்கிறது ஒன்றும் இல்லை, எல்லா உயிர்களுமே. அப்போ இந்த எல்லா உயிர்களுக்குமே வழிபாடு உண்டு. நமக்கு தெரியலன்றதுக்காக அது இல்லைன்னு அர்த்தம் இல்லை. எல்லா உயிர்களுக்குமே வழிபாடு உண்டு. எப்படி 125 கோடியில் ஏதோ ஒரு 20 லட்சம் 30 லட்சம் ஒழுங்காக வழிபாடு பண்ணும், பாக்கி எல்லாம் போயிட்டே தான் இருக்கிறது. இப்படி தான் புழு, பூச்சி, பறவை, மிருகம் எல்லாம் வழிபாடு பண்ணுறது பண்ணும், மற்றதெல்லாம் சாப்பிட்டுன்னு போயிட்டு இருக்கும். இத்தியாதி வழிபாடு, இறைவன், உலகம், இம்மூன்றும் ஒருங்கிணைந்தது. ஆக அப்படியான அந்த வழிபாட்டிலே நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த உலகத்துக்கு சக்கரவர்த்திகள் அப்படின்றவா அந்த மனிதர்கள் தான். மனிதர்களே சக்கரவர்த்தி. இறைவன் இந்த மனிதர்களை கொண்டு தான் உலகத்தினுடைய எல்லா உயிரினங்களையும் ஆட்சி செய்கிறான். அப்படி சாயும்போது ஒளி, பிறகு வெளிச்சம், பிறகு இத்தியாதி நம்பராலஜி, சிஸ்டம் சயின்ஸ், பரிணாம வளர்ச்சி, அத்தியாவசியங்கள் எல்லாம் கொடுத்தான். அப்போது அந்த எசென்சியல் வழிபாடு உண்டாக்குறச்ச ஆரம்பத்தில் ஒரு முற்றிலும் இலக்கண ரீதியான வழிபாடுகளை அந்த இந்து மத சாஸ்திரங்களின்படி உருவாக்கினான். அப்போ இறைவனே நேரடியாக இவ்வாறெல்லாம் செயல்பட்டான் அப்படிங்கிறதெல்லாம் வேதத்தில் கம்ப்ளீட் பரிபூர்ணமாக இருக்கிறது. அது நீங்கள் வேதங்களை படிக்கும்போது தெரியும். அந்த எப்படி உலகம் உண்டாச்சுன்னுங்கிறதெல்லாம் இருக்குது. அந்த 4 வேதத்தில் தொடர்ந்து 4 முக்கியமானது, அது பின்னால் சொல்கிறோம். அந்த வேதங்களின் வழிபாட்டுப்படி உலகத்தில் வேதத்தின் வழிபாடு அப்படின்றது உலகத்துக்கு பாரதம். அந்த உலகத்தில் சுவாமி என்ன சொல்கிறான், உலகத்துக்கு ஒரு பாரதம், அந்த பாரதத்துக்கு ஒரு இமயம்னு சொல்கிறான். அப்போ இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வகையான விஷயங்களுமே பாரதத்திலிருந்தே எலாபரேட் ஆகிறது. 5 தான் ஆரம்பத்தில் அப்படிதான் அந்த மாதிரி சொல்றாங்க. அந்த பாரதத்திலையும் இமயமே எல்லாம். அப்ப இந்த உலகத்துக்கே சொந்தமானதான் இமயம். இந்த இமயம்னா என்னன்னா, அது ஒட்டுமொத்த உலகத்துக்குமே சொந்தமான, உயிரினங்களுக்கு சொந்தமானது. அதனாலதான் இந்த உலகம்ங்கிற அண்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரகிருதி சமாச்சாரங்களுமே அந்த இமயத்துக்குள்ள இருக்கிறது. இமயம்னா அந்த 4200 கிலோமீட்டர் எல்லாம் நீண்ட ஒரு பகுதிகளுக்குள்ள, அந்த 400 பரப்பளவுக்குள்ள இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பகுதிகளில் அங்கே எல்லாம் தேவர்கள், இத்தியாதி ரிஷிகள், இப்படியான வேர்ல்டு கனெக்ஷன் பூராமே அந்த இமயமலை, உலகத்துக்கு சொந்தமானது இமயமலை. அப்படிப்பட்ட அந்த இமயமலையினோட இதிகாச புராணங்கள் இத்தியாதியில் மனிதர்களுக்காக உருவாக்கப்பட்ட அந்த வழிபாடு. அப்போ அந்த உலகத்துக்கு ஒரு பாரதம் அப்படின்றச்சு அந்த தசரத சக்கரவர்த்தி இத்தியாதி எல்லாரும் இருந்துட்டு இருந்த இன்றைய டெல்லி, பண்டைய தமிழக இந்திய தலைநகரம், அது எல்லாமே ஒருங்கிணைஞ்ச கீழ் ஆசியா கண்டம்னா இந்தியா, அது மாதிரி தான் அந்த காலத்தில் இருந்தது. அதை லைனா ஆகம பிரகாரம் இப்படியெல்லாம் அப்படி வழிபாடு செய்யணும், இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வர்றச்ச இந்த இதிகாசத்தில் வேதம் பரிபூர்ணமாக அந்த யாகத்தில் இருந்த மந்திரங்கள்னா சுத்தமான அலங்கார ஆராதனை மிக சுத்தமானது, அதுவே மந்திரம். அப்படியான மந்திரங்கள் எல்லாம் உற்றாடனம் பண்ணி பகவானை ஆனந்தி இமயம் போன்ற பகுதிகளெல்லாம் ரிஷிகள் ஆராதிச்சு, பிறகு அந்த ரிஷிகளால் மக்களுக்கு வழிகாட்டுதல் செய்யப்பட்டு இப்படியெல்லாம் உலகம் இயங்கின்னு இருக்கிறது. அப்போ இந்த உலகம் சரியாக இயங்கணும், இந்த வாழ்க்கை சரியாக இயக்கணும், இதுக்கு அந்த வழிபாடு முறைகள் தேவைங்கிறக்காக தான் ரிஷிகள் அது மாதிரிலாம் ஆசிரமங்கள்ல இத்தியாதி எல்லாம் கரெக்டாக பண்ணி யாகம், அந்த மந்திர தீட்சைகள், மந்திர ஒலிகள், அதன் மூலமாக ஆராதனைகள், இதையெல்லாம் வெளிப்படுத்தி உலகத்தில் அந்த இயற்கைங்கக்கூடியதெல்லாம் மனித குலத்துக்கு எல்லா விதமான வழிகாட்டுதலும் பண்ணி நல்ல வாழ்க்கை கொடுக்கும்படியாக அந்த ரிஷிகள் வழிகாட்டுதல் பண்ணி
பிறகு அதன் மூலமாக சக்கரவர்த்திகள் அந்த ரிஷிகளுக்கு வேணுங்கிறதெல்லாம் செய்து அந்த ரிஷிகளோட ஆலோசனையின் பேரில் மக்களுக்கு நல்ல ஆட்சிகளை கொடுத்து அந்த நல்ல அரசுகளின் கீழே மக்களும் நல்லபடியாக வாழும்படியான ஒரு நிலைகள் உண்டாக்கி இப்படிப்பட்ட ஆதி காலத்திலிருந்து வந்த அந்த வரலாறுகளில் தான் ராமன், கிருஷ்ணன், தசரதன்லேருந்து எல்லாம் அப்படி இல்லைன்னா அது மாதிரி முன்னாலேயும் பின்னாலேயும் எல்லாம் தற்காலத்தில் இருக்கிற வரைக்கும் எல்லாம் அது மாதிரி இறைவனோட அம்சமே எல்லாம் அந்த மாதிரி சக்கரவர்த்தின்னா இறைவன் தான். அந்த மாதிரி ஒரு முறையில் இந்த வழிபாடுகள் உலகத்தில் வாழ்க்கை நல்லா நடக்கிறதுக்கு வழிபாடு தேவை. அப்போ அந்த வழிபாடு இறைவனை எப்படியெல்லாம் ஆராதிக்கணும் அப்படின்றத ஒரு சிறந்த முழுமையாகப்படுத்தி அதெல்லாம் கரெக்ட் பண்ணி வச்சிருக்கா வேதத்தில். பிறகு அதோடையே உலகம் புறாவும் இயங்கி என்ன பூர்ணமாக இருக்குது. அது உலகம் புறாவும் இயங்கி அது ஒரு சரியான நிர்ணயத்தோட இயங்கணும், போகணும், பிறகு நடக்கணும். இப்படின்னா பிறகு இன்னொன்று தேவையில்லையே. சரியான ஒன்று அது சரியாக இயங்குது, நடக்குது, போகுது, வருது. பிறகு இன்னொன்று எதுக்கு? அப்போ இது ஏன்னா இதில் இருக்கிறது சரியா இயங்கலை. அப்போ இதில் இருக்கிறது எங்கேயோ இன்னொரு இடத்துக்கு பயன்படலை. சரியா எங்காத இடத்துல பயன்படுத்த வருது, எங்கேயோ ஒரு இடத்துல இதனுடைய பயன் போய் சேரல. அப்போ அங்கே புதிய தோன்றல் ஏற்படுறது. அப்போ அந்த புதிய தோன்றலுக்குள்ளேயும் எது இருக்குதுன்னு சொன்னால் இதே சமாச்சாரம் கொஞ்சம் மாற்று வடிவத்தில் இருக்கு. அந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி ரொம்ப குளிராக இருந்துனாங்க குளிர் பிரதேசத்துக்கு ஏற்ற ட்ரெஸ் வேணுமே இல்லையோ, ரொம்ப வெப்பமாக இருந்தால் வெப்ப பிரதேசத்துக்கு ஏற்ற ட்ரெஸ் வேணும். இப்படி அறிவு, உடல், விவசாய விளைபொருள் இப்படி எல்லாத்துலேயும் ஒரு சின்ன சின்ன மாறுதல். பட் அத்தியாவசியம்னா எல்லாம் ஒன்றே. பசி, பசிக்கேற்ற உணவு, குளிருக்கேற்ற ட்ரெஸ்ஸு, உற்பத்தி அதுக்கேற்ற மாதிரி 2, 1, அரை இது மாதிரி பிறந்தும் பிறக்காம இப்படியெல்லாம் அங்கங்கே மாறுதல். ஆனால் சிலபஸ் சொன்னேன் அது மாதிரி தான் வேர்ல்டு பூரா ஆப்ரேஷன்ஸ் அந்த வழிபாடு. அப்போது இந்த சமாச்சாரங்கள் இப்படி வரும்போது சரியாக நடக்காதனால அடுத்தடுத்த பகவானே கிறிஸ்தவம் உருவாக்குறான், இஸ்லாம் உருவாக்குறான். அதுக்கு முன்னாலேயே புத்தர், மகாவீரர் தோன்றி உலகத்தை வழி நடத்துகிறாங்க. 7 மதங்கள் இது மாதிரி. சீக்கிய மதத்துக்கு அப்புறம் அப்படியே எல்லாம் ஐக்கியப்பட்டு போகுது. அப்புறம் ஜனநாயகம் அரசியல் மாற்றி செய்யலாம். கம்யூனிஸ்டும் கூட பகவான் உண்டாக்குன ஒரு மதம் தான். அப்புறம் கம்யூனிஸ்ட்க்கு அப்புறம் இப்போ இருக்கிற இந்த டெமோக்ராட்டிக் இருக்கிறது. அப்போ இந்த கம்யூனிஸ்ட் வரைக்குமே அது ஒரு மதம். மதம்னா மக்களுக்கான வழிபாட்டு முறைகள். மதம்னா என்னன்னா முதல்ல அதுதான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மக்களுக்கான வழிபாட்டு முறைகள், வாழ்க்கை முறைகள். இந்த லைஃப்ல நாம எப்படி வாழ்ந்து முடிக்கணும், பிறக்கிறோம், வளர்றோம், வாழ்ந்து முடிக்கிறோம். இதுக்கு என்ன தேவை, அதை எப்படி எடுத்துக்கணும், அதை எப்படி நடத்தி முடிக்கணும், இந்த சமாச்சாரங்களை சொல்றது தான் வழிபாடு. அப்ப இந்த வாழ்க்கையை நடத்துவதற்கான கருத்துக்கள் தான் இறை கிரந்தங்கள் வழிபாடு. இறை கிரந்தங்கள் அதுக்குள்ளதான் வழிபாடு சொல்றது. அப்போ பகவானுடைய இடத்துல இருந்துட்டு புராணம் படிக்கணும். புராணம் மக்களுக்கு வழிகாட்டுது. மகாபாரதம், ராமாயணம் மக்களுக்கு வழிகாட்டுது, இதிகாசம். ஆனா அதை படிக்கும் போது அதுக்கு ஊதுபத்தி படமெல்லாம் ராமன் படம் வச்சு எல்லாம் பண்ணி வழிபாடு பண்ணி படிக்கிறோம். இந்த ராமாயணத்துக்குள்ள இருக்கிறது நீ எப்படி வாழணும் வழிகாட்டுதல். அந்த வழிகாட்டுதல நாம எப்படி படிக்கிறோம்? பக்தியோட ஒரு மேடையில படம் வச்சு அதெல்லாம் பண்ணி அதுக்கு ஒரு குரு, வியாசபீடம் ஒரு குருவுக்கு வந்து நமக்கு பிரசங்கம் பண்றார். அப்ப அந்த இடத்துல அது வழிபாடா மாறுறது. அப்ப இந்த வாழ்க்கைக்கு தான் எல்லாம், எது பண்ணாலும் வாழ்க்கைக்கு தான். வாழ்க்கை ஒழுங்கா இருக்கணும், அது முக்கியம். அப்ப இந்த வாழ்க்கைக்காக வழிபாடு அப்படிங்கும் போது ஒன்ன இந்த வாழ்க்கைக்காக சொல்லக்கூடிய விஷயங்களை ஒழுங்கா வழிமுறைப்படுத்தி அதை நடைமுறைப்படுத்துறதுல ஏற்றத்தாழ்வுகள் தொய்வு ஏற்படும் போது இதுல அடித்தல் திருத்தல் பண்ணிட்டு இருந்தா ஒரே குப்பையாகி போயிரு, இருக்கிறத என்னன்னு புரியாம போயிரு, அவன் ஒன்னு அடிச்சு திருத்த ஆரம்பிச்சிருவானே. ஆக இதிகாசங்கள்ல அடித்தல் திருத்தல் இருக்கக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதனாலதான் கிறிஸ்தவத்துல கூட பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. இந்த பழைய ஏற்பாடுல குறை இருக்கிறது மாத்தணும்னு என்ன உருவான மதம். வேதம் அதுவே உருவானது இறைவனால. மற்றதெல்லாம் இறை அருளாளர்களால உருவாக்கப்பட்ட கிரந்தங்கள், திருமுறைகள். அப்போ அந்த பைபிள்ங்கிற அந்த மறைநூல் அது புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடு அப்படின்னு ஏன் அது மாதிரினா, இந்த பழைய ஏற்பாடுல இருக்கிறதுல இந்த புதிய வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது மாற்றணும்னு அவங்களுக்கு நினைச்சாலும் கூட
அந்த பழசுல கை வச்சிடாம புதியதா தனியா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அதுல இருக்கிறதையே எடுத்துட்டு புதுசெல்லாம் சேர்த்திட்டு அப்ப இந்த புதிய ஏற்பாடு. அப்ப அதான் அந்த பைபிளையே பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு. பரமாத்மா வாழ்ந்த காலத்துல இருந்த பைபிள் வேற, அப்புறம் மாடிஃபை பண்ணின பைபிள் வேற. அதுக்காக பழசு புதுசுன்னு பிரிச்சுன்னா, ஏன்னா ஒன்னு உருவாக்கி அதுல அடித்தல் திருத்தல் ஆரம்பிச்சா அது பகவான் எதை உண்டாக்குனானே தெரியாம போயிடும். அவன் ஒன்னு அடிச்சு வச்சுட்டு போயிட்டே இருப்பான். அதனால அதுல ஏதாவது குற்றங்குறைய புதுசா சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய ஞானி பிறந்து செஞ்சாலும் கூட புதுசா செய்யணுமே தவிர பழச திருத்திட்டு இருக்கப்படாது, அது சரி வராது. அதனாலதான் அப்ப உலக மக்களுக்காக வழிகாட்டுறதுக்காக உருவாக்கப்பட்ட வேதம். அது மதம் அல்ல, வேதம் உலக வழிகாட்டுதலுக்காக ஏற்பட்ட. இப்ப இந்து மத வேதம் சொல்ற, என்ன வேதம்னா எல்லா வேதம். அது மாதிரி கன்ஃபியூஷன் ஆகக்கூடாதுக்கா இந்து மத வேதம் அப்படி பிரிச்சு சொல்றோம். அப்ப இந்த இந்து மத வேதம் முதல்ல உலகத்தில் உண்டாகி அனைத்து மனிதர்களுக்கும் வேணுங்கிற எல்லா வகையான வழிமுறைகளையும் வழிபாடுகளும் வாழ்வதற்கான வழிகாட்டு முறைகளையும் வழிபாட்டுல சொல்லி வழி நடத்தி அந்த கிரந்தமா இந்து மத வேதத்தை சொல்லி அந்த விஷயங்கள் எல்லாம் பண்றச்சு. அதுல இருக்கிற ஏற்றத்தாழ்வுகள் குறை நிறை சரிவில்லாத போது அடுத்த அருளாளர்கள் அப்பதான் புத்தர் வர்றார், பிறகு மகாவீரர் வர்றார். இந்த அப்போ மிக எளிய முறையில வாழ்க்கை பத்திய ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு அப்ப அவங்க புதிய வேதம் அவங்க ஒரு அவங்களுடைய கருத்துக்கள் வேதமாயிருந்த அப்படியே பிறகு அது ஒரு கூட்டமா அது ஒரு மதமா. அது மாதிரி அந்த புத்தருக்காகவும் மகாவீரருக்காகவும் அது மாதிரி அவங்களும் லாமாக்கள் உருவானா. எல்லாமே இமயமலை பகுதியை சுத்தி தானே எல்லாமே லாமாக்கள் உருவாகினா. பிறகு இவங்க எல்லாரும் ஜெயின்ஸ் உண்டானா. பிறகு மேற்கத்திய நாடுகளில் சிறிதளவு உயிரினங்கள் ஐரோப்பிய கண்டங்களில் டெவலப் ஆகும்போது அங்கே கிருஷ்ண பரமாத்மா உருவா எல்லா அருளாளர்கள் தானே. அப்போ அந்த கிருஷ்ண பரமாத்மா உருவாகிறார். அங்கே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி வழிபாடுகளை வாழ்க்கை நடத்தி காட்டுறார், கருத்துக்களை சொல்றார். பிறகு அந்த கருத்துக்களின் தொகுப்பு கிரந்தம் வேத மறைநூல்களாகிறது. பிறகு நபிகள் உருவாகிறாங்க. அந்த மாதிரி பசிபிக் படுங்கள் பாரசீகம் பூராமே அந்த நபிகளோட என்ன நடந்து சுத்தும் போது எவ்வளவு முடியுமோ அவ்வளவுதானே அது பரவும். அது மாதிரி இயேசு அங்க உண்டாகியது வரைக்கும் வந்தாருங்கிறது ஐதீகம் இருக்கு. ஆனா அத்தனை நீண்ட பிரச்சாரம் பண்ண முடியல, ஓரளவுக்கு தானே நடந்து சுத்துறது முடியும். அப்ப அந்த மேற்கத்திய நாடுகள்லயே நபி அங்க உண்டாக்குறாங்க. இறைவன் இங்க எப்படி சோமுத்திர மாதிரி இருக்கிற வியாசர் எல்லாம் உண்டாக்குறாரோ அது மாதிரி மேற்கத்திய நாடுகள்ல அந்த இயேசு பரமாத்மா உண்டாகி அந்த பகுதியில் அவங்க தொடங்கி வர்றாங்க நடந்து சுத்துற அளவுக்கு. பிறகு பசிபிக் பகுதிகள் எல்லாம் நபிகள் உண்டாக்குறாங்க. இப்படி அடுத்தடுத்து மக்களுக்காக அங்கங்க வழிபாடு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. இதுல எல்லாமே இந்த வாழ்க்கைக்காக வாழ்க்கையை சரியா நடத்துறதுக்காக இறைவனால இந்த வழிபாடுங்கிற ஒரு வழிமுறைகளை உருவாக்கி மனிதன் பிறக்கிற மனிதன் சிறப்பா வாழ்ந்து மறையணும், அது ரொம்ப முக்கியம். அதுக்காக இதெல்லாம் உருவாக்கி இருக்காங்க. அப்படி உருவாக்கி வந்த அந்த காலகட்டங்கள்ல இறைவனுக்குள்ளேயே போட்டி பொறாமை இந்த மனிதன் உண்டாக்குறான். மனிதனை ஒழுங்கா வாழ்ந்து முடிக்கிறதுக்காக பகவான் ஒரு வழியை சொன்னா இவன் இந்த வழிமுறைகள்ல இறைவனுக்குள்ளேயே ஒரு போட்டி உண்டாக்குறான். அது எப்பவுமே பகவானுக்கு அது ஒரு விளையாட்டு. எல்லாம் சரியா இருந்தா டேஸ்ட் இருக்காது, அதுக்குள்ளே ஏதாவது ஒரு ஆட்ட பாட்டத்துள்ள வச்சு விட்டாதான் அது ஒரு உலகம் டேஸ்டா போயிட்டு இருக்குங்கிற மாதிரி எப்பவுமே ஏதாவது ஒரு குட்டி குழு பார்த்தா நாரதர் கழகம் நன்மையில் முடியும். ஏன் அதை வச்சா பெருமாளோட புள்ள நாரதர் அவனுக்கே ஏண்டா இந்த குழு எப்ப பாரு குட்டி குழப்பம் பண்ற புத்தின்னு கேட்டா அப்பதான் வேர்ல்டு டேஸ்டா போயிட்டு இருக்குங்கிற மாதிரி பகவானே அந்த மாதிரி விளையாட்டு எல்லாம் வைக்கிறான். அப்ப நாரதர் எப்ப பார்த்தாலும் கழகம் பண்றது என்ன அவருக்கு வேலையே. கழகம் பண்ணா எவ்வளவு குழப்பம்ன்றது உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை. ஆனா அதெல்லாம் பண்ணி ஏதோ ஒண்ணு நல்லது பண்ணிட்டு போயிட்டே இருக்காரு இல்லையா. உலகத்துல பிரச்சனைகளை தீர்த்துட்டு தானே போயிட்டு இருக்காரு. அது மாதிரி எப்பவுமே ஒரே மாதிரி இருந்தா சரி இருக்காங்க இருக்கு. அது மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ் வேலைகள்லாம் அப்படி இந்த வழிபாடுகள் பண்றச்ச இந்த மனுஷன் அந்த வழிபாட்டிலேயே கூட பகவானுக்குள்ள முரண்பாடு வச்சிடறாயா. அது நேரடியா சொல்லப்படா யாராருக்கும் மனசுல புண்படும். இந்த இதுக்கு இதுலயே சொல்றேன் நான் ஒண்ணு அடுத்த மதத்துக்கு போல இந்த இந்துக்கு இதுலயே பிராக்டிக்கலா நான் சந்திச்சு ஏன் சொல்லிடுறேனே அவுட்டாம் ஏன் போகணும். அந்த இதிகாசத்தெல்லாம் சொன்னா யாருக்காவது கோபம் வரும். நம்ம ஏன் அதை சொல்லிட்டு இருப்பான். என்ன என் வாழ்க்கையில சந்திச்சது ஏன் சொல்லிடுறேன். பிராக்டிக்கலா ஒரு சிவன் ராத்திரி நான் வாழ்ந்த பகுதி நான் சார்ந்தது என்னுடைய குடும்பம் எல்லாமே ரொம்ப ஐதீகம், எல்லாமே பூர்வ கலாச்சாரம்னு வச்சுக்கோங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நேர்மையானவங்க
பக்தியில் அப்புறம் பெருசாக ஒன்று அவங்கவுங்க தேவைக்கெல்லாம் ஃபுல்ஃபில் தான் ஆன்மீகத்தில் உள்பட. இருந்தாலும் ரொம்ப கலாச்சாரமான குடும்பம், கலாச்சாரமான சர்க்கிள். அதை ரொம்ப நான் பிற்காலத்தில் பார்த்துருக்கேன். அது நாம் இருந்த அந்த காலகர முறை ரொம்ப சிறந்தது, ஒன்றும் மாற்றலை. அதில் நாங்கள் ஆண்டுதோறும் சிவன் ராத்திரிக்கு ஒரு எங்கள் பகுதியிலே பக்கத்துலேயே ஒரு சிவன் கோயில், அவனாசிங்கிற பகுதி, இந்த திருப்பூர் பக்கத்தில் அவனாசிங்கிற பழைய கோவில் மாவட்டத்தை சேர்ந்தது. அங்கே அந்த அவனாசியில் ஒரு சிவன் ராத்திரியில் நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே ரொம்ப இறை பக்தி. அதனால எனக்கு ஒரு 25 வயசு இருக்கும்போது, 25-27 இருக்கும்போது இந்த சிவன் ராத்திரியில் அந்த அவனாசியில் சங்கமாயிருக்கேன் இந்த சம்பவத்தில். அப்போது அந்த இரவு பூரா அந்த அவனாசியில் இருக்கிற லிங்கேஸ்வர ஆலயத்தில் இருக்கேன். அது அந்த சுந்தரர்லாம் வந்து அங்கே முதலே மீட்டெடுத்த அந்த ஒரு ஸ்தலபுராணம் வரலாறு கொண்ட கோயில். அங்கே அந்த சிவன் ராத்திரி பக்தி பஜனை பண்ணுறதுக்காக பக்கத்தில் இருந்து வந்திருக்காங்க ஒரு பஜனை குரூப்ஸ். அது மாதிரி மெட்ராஸ்லாம் கூட இருக்கு. நான் பிற்காலத்தில் சென்னையில் அந்த சிவா விஷ்ணு கோயிலெல்லாம் இந்த சிவன் ராத்திரி ஒரு 9 வருஷம் தொடர்ந்து நடத்தினேன். அந்த அவனாசியில் அந்த லிங்கேஸ்வரர் கோயிலில் அன்றைய தினம் சிவராத்திரி பொழுது நடத்தும் போது அந்த பிரகார வீதிகளில், வெளிப்பிரகார வீதிகளில் ரொம்ப அகன்ற அருமையான பகுதி இருக்கு இல்லையா, 3ஆம் பிரகாரம், அது ரொம்ப சிறப்பாக இருக்குமே. அதில் ஒரு அருமையான இடத்துல அவங்க பஜனை கோஷ்டி எல்லாம் படமெல்லாம் வச்சு எல்லாம் பண்ணி பஜனை ஆரம்பிச்சிட்டா. பஜனை ஆரம்பித்து அதில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாம் பிரமாதமாக ரொம்ப ஆனந்தமானது. ஒன்றும் சாதாரணமாக இல்லை. தூக்கமே வராது, எப்படிப்பட்டவனுக்கும் தூக்கம் வராது. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே அது நடக்கிறது. நான் ரொம்ப ஆனந்தமாக ரசிச்சுட்டு இருந்தேன். அந்த ஒரு பையன் பாடிட்டு இருந்தான். அவன் ஓப்பனிங் 9 மணிக்கு ஆரம்பிச்சிருந்தே அவன் தான் பாடுறான். அருமையாக பாடுறான். ஸ்டில் இன்னைக்கு வரைக்கும் சொல்கிறேன். நான் சம்பவத்தை பார்த்து 35 வருஷம் இருக்கும். பட் இன்னைக்கும் அதை எனக்கு மறக்க முடியல. காரணம் அவனுக்கு இணையான ஒரு பாடகனை நான் பார்க்கவே இல்லை. சினிமாவில் வருது, அதெல்லாம் வருது, அதெல்லாம் வேற. ஆனால் இந்த பக்தி சூழல் அப்படிங்கிற பஜனை பாடல்கள்லாம் அந்த பையனை மாதிரி பாடணும்னு இன்னைக்கு வரைக்கும் நான் சந்திக்கல. அப்படி ஒரு எளிமையான எளிமையில் ஒரு இனிமை. அந்த பையன் ரொம்ப நேரம் பாடிட்டு இருந்தான். டயர்டு யூனிட்டாக தான் வந்து இறங்கியிருக்கா. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டான்ஸு எல்லாம் அபிநய டான்ஸ் அதெல்லாம் அது மாதிரிலாம் ஒவ்வொன்றா நடந்தது. அதில் அந்த பையனுக்கு ரொம்ப டயர்டாகி போச்சு. ஆல்டர்னேட்டிவ்ஸு ஒருத்தர் வந்திருந்தவனை கூப்பிட்டு கொஞ்சம் நேரம் ஆகும், இன்னொருத்தர் பாடுறதுக்கு இன்னொருத்தர் கூப்பிடுறான், கொஞ்சம் இவன் ரிலாக்ஸ் பண்ணலாம். அவர் பட்டுன்னு அவர் நல்லா பாடுறவர் போட்டிருக்கா, அதான் அவன் கூப்பிடுறான். அவர் அந்த பையன் கூப்பிட்டா அவன் இன்னொருத்தர் சொல்கிறான், இவன் பேர சொல்லி, உனக்கு நல்லா தெரியும் நான் பெருமாளை தவிர யாருமே பாட மாட்டேன், என்ன போய் நீ பாட சொன்னீங்கன்னா எப்படி நான் பாடுறது, சிவன் கோயில் எப்படி பாடுறதுன்றான். அங்க பாடுறது பூரா பெருமாளை தான் பாடிட்டு இருக்கான். சிவன் ராத்திரி சிவன் கோயில திருவிழா நடக்குது, இந்த பையனே கூட கிருஷ்ணனை பத்தி தான் பாடிட்டு இருக்கான். இது பஜனைனாலே அது பாண்டங்கன்னு தான் பெருமாள் பாடுவா, அது கிருஷ்ண பஜனை. அது சிவன் கோயில்ல எப்படி பாடுறதுன்னு கேக்குறா. நீ கிருஷ்ணனை தான் பாடிட்டு இருக்கான், கிருஷ்ணனை பாடு. இத பாடுறதுக்கு பெருமாள் கோயில் தான் வேணும், சிவன் கோயில்ல பாட முடியாதுங்கிறாயா. இந்து மதம் எப்படி இருக்கு பாத்தியா? இந்து மதம் அதுல ஒன்றும் வேற்றுமையே இல்லை. நம்ம எல்லாரும் ஒண்ணுதானே. ராமனை கும்பிட்டானே, சிவனை கும்பிட்டானே, முருகனை கும்பிட்டானே, அம்பாளை கும்பிட்டானே. சாக்தம், வைணவம், சைவம் எல்லாம் ஒண்ணுதான், எல்லாம் சேர்ந்ததானே இந்து மதம். இந்த கிருஷ்ணனை பாடுறதுக்கு பாண்டரங்கனம் பாடுறதுக்கு பெருமாள் கோயில்ல மட்டும்தான் பாடுவான், சிவன் கோயில்ல பாட மாட்டானா. சிவன் ராத்திரிக்கு எதுக்கு வந்தான்? அந்த யூனிட்டு சிவன் கோயில்ல பாட வந்திருக்குது, கிருஷ்ணனை பாடுது. பிரச்சாரம்னு கூட வச்சுக்க, கிருஷ்ண பக்தி பிரச்சாரம்னு கூட வச்சுக்க. சிவன் கோயில்ல நீ அங்க 2 பாட்டை பாடி சிவனை கும்பிடுறவன் எல்லாத்தையும் பெருமாளை கும்பிட சொல்லலாமே. அதை விட்டுண்டு நான் பெருமாள் கோயில் தான் பாடுவேன், சிவன் கோயில பாட சொல்றியே, என்ன நியாயம்? இது எப்படி இருக்கு பக்தி? இது என்ன பக்தியா? இது எந்த லிஸ்ட்ல சேர்த்துறது? இவன் எப்படி உலகத்துக்கு வழிகாட்டுறது? அப்போ இந்த உலகத்துல வேதம்னு எடுத்துட்டாலே அது பெரும்பாலும் முதல்ல இந்திரனை ஆராதிக்கும். அப்புறம் இந்திரன் பல விஷயங்கள், அது யாகத்துக்குள்ள போனா வேதத்துக்குள்ள போனா ரொம்ப டீப்பா போகும். பட் பெரும்பாலும் இந்திரனும் அங்க பெரும்பாலும் மட்டுமே பிரதான அம்சம் எல்லாம் நாராயணன். அதை சுத்தி மொத்தம் இருக்கும். அந்த 2 பிரதானம், இந்திரன் முதல்ல பிரதானம், பிறகு நாராயணன் பிரதானம். அதையெல்லாம் ருத்ரன்கிற அந்த வடிவத்தில் சிவபெருமானெல்லாம் இருப்பாங்க. இதெல்லாம் அதில் இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இதெல்லாம்
நீங்க எல்லாம் வழிபாட்டு முறை, வாழ்க்கைக்கான வழிபாட்டு முறைகள், வாழ்க்கை எப்படி நடத்துறது அதுக்கு சொல்லக்கூடிய வழிமுறைகள் தான் அந்த வழிபாடு. அப்போ இது ஒண்ணுமே இல்லை. உலகம் தோன்றும் போது வெறுமனே ஓம்ங்கிற பிரணவம், பிரணவத்துக்குள்ள இருந்து அம்பால் ஒவ்வொன்றையும் உண்டாக்குற ஆதிபராசக்தி, பிறகு இதெல்லாம் வர்றது. இப்போ இந்த அம்பாள்னா யாரு, பெருமாள்னா யாரு, சிவன்னா யாரு, முருகன்னா யாரு, இதெல்லாம் உனக்கு யாரு சொல்லி கொடுத்தா? எல்லாத்தையும் ஒட்டுமொத்த உலகத்துக்கு சொல்றேன். இதெல்லாம் யாருக்கு யாரு சொல்லி கொடுத்தா? உலகத்திலே ஒண்ணுமே இல்லை, வெறுமனே ஓம்ங்கிற பிரணவம் இருக்குது, பிறகு உயிரினங்கள் உண்டாகிறது. இதெல்லாம் பரிணாம வளர்ச்சி, வேதம் இத்தியாதி, சயின்டிஸ்ட் எல்லாரும் ஒத்துக்கிற ஒரு விஷயம் அது. அப்ப அங்க முதல்ல இறைவன்கிற ஒரு பிம்பம் உருவாக்கி வழிபாடு தொடங்கி இத்தியாதி அது பாட்டுக்கு வந்து இப்ப சிவன் கோயில் பண்டாரா இது பஜனை வரைக்கும் வந்து நிற்குது. இதுல எல்லாம் இந்த சிவன்னா யாரு, இவன் இப்படித்தான் இருப்பான் சிவன், பெருமாள்னா யாரு, பெருமாள் இப்படித்தான் இருப்பான், அம்பாள்னா யாரு, இதெல்லாம் உனக்கு யார் யார் சொல்லி கொடுத்தா? அப்ப யாரோ ஒருத்தர் சொல்லி கொடுத்ததை தேனி நீ கேட்டு இருக்க. அப்ப இந்த ஆகம விதின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய இந்த உயர்ந்த விஷயங்கள் எல்லாம் இப்படி எல்லாம் இருக்கணும், இதுக்கு பெயர் பெருமாள். அப்ப இப்படிப்பட்ட ஸ்லோகங்களால இதை ஆராதனை பண்ணணும். அப்ப இந்தந்த வடிவங்களில் இப்படி செஞ்சா இந்த மூர்த்தி சிவன், இந்தந்த மூர்த்தி முருகன், இப்படி ஒவ்வொன்றும் வச்சு மனுஷன மாதிரி ஒரு பகவானுடைய தோற்றத்தை படைக்கிறோம். அந்த தோற்றத்துக்கு நாமளே ஒரு நாமகரணம், நாமள வேதங்கள் வேத நாமகரணங்கள் எல்லாம் உண்டாக்கி வடிவங்கள் உண்டாக்கி இப்படி செய்யணும்னு அதுக்கு சாஸ்திர சம்பிரதாயம் எல்லாம் உருவாகுன்னா அந்த கணக்கு ஸ்டாட்டிஸ்டிக்கல் பூரா அதே சிஸ்டமேட்டிக்கா சந்தங்கள் இத்தியாதி இதெல்லாம் போட்டு அந்த வேதம்ங்கிற அந்த இலக்கியம் தான் மந்திரம் இதெல்லாம் பண்ணி முருகன்னா இப்படி வழிபாடு பண்ணும், பெருமாள்னா இப்படி வழிபாடு, சிவன்னா இப்படி, இதெல்லாம் வேதம் தானே சொல்லியிருக்கு. அப்ப அந்த வேதம் எல்லாம் ஒண்ணுன்னு தானே சொல்லுது. அப்போ அந்த இடத்துல சிவன் வர்றான், பெருமாள் வர்றான், சக்தி வர எல்லாம் வர, எல்லாத்தையும் வேதம் தானே சொல்லுது. அப்புறம் வேதம் சொன்னது கேட்டுதானே பெருமாள்ன்றதையும் கிருஷ்ணனையும் நீ தெரிஞ்சுட்ட. அப்புறம் வேதம் சொன்ன பெருமாளையும் கிருஷ்ணனையும் தெரிஞ்சுட்டு அப்புறம் அதை வழிபாடு நடத்துறதுக்கு பல ஆயிரம் ஆண்டுகளா கோயில் கட்டி மக்களை வழிபாடு நடத்தி வாழ்ந்து நல்ல வாழ்க்கை வாழ்றதுக்கு வழிமுறைகளை சொல்லி அதுல வரக்கூடிய ஒரு சிவன் ராத்திரியிலே சிவன் கோயில வந்து உட்கார்ந்துட்டு அவன் கிருஷ்ணனை தான் பாடிட்டு இருக்கிறான் உன்னுடைய ஃப்ரெண்டு, நீ அந்த கிருஷ்ணனை பாடுறதுக்கு எனக்கு பெருமாள் கோயில் தான் வேணும், சிவன் கோயில் வேண்டான்னு, இது என்ன வழிபாடு? அப்ப இந்துக்கள்னு சொல்லக்கூடிய நீயே இப்படி சிவன் பெருமாள் சக்தின்னு பிரிச்சு பார்த்துட்டு இருந்தேன்னு சொன்னா பிறகு இஸ்லாத்துன்னு ஒண்ணு தனியா ஏன் வராது, கிறிஸ்தவம்னு தனியா ஏன் ஒண்ணு வராது, ஜெயின் ஏன் ஒருத்த வரமாட்டான், லாமாக்கள்னு ஏன் வரமாட்டான், குருநானக் சீக்கிய மதம் ஏன் வரமாட்டான், இந்து மதம்னு சொல்றதுக்குள்ளேயே நீங்க இப்படி பாகுபாடு பார்த்தேன்னு சொன்னா பிறகு பிற மதங்கள் உன்னுடைய அவுட் ஆஃப் ஃபீல்டில் இருந்து இன்னொருத்த மட்டும் எப்படி வரமாட்டான்? அப்ப இயேசு பரமாத்மா எந்த உருவத்தை இறைவன்னு காட்டினார்? இயேசு அருளாளர் தானையா, தேவகுமாரன்னு அவங்க சொல்றாங்க, அவர் ஒரு அருளாளர் தானே. அந்த அருளாளர் யாரை இறைவன்னு காட்டினார்? எந்த வடிவத்தை காட்டினார்? அப்ப அந்த கிறிஸ்தவத்தை ஃபாலோ பண்ணனவே அதே மாதிரி நபிகள் காட்டின அல்லான்ற அந்த வடிவத்தை ஃபாலோ பண்ணனவே இறைவனோட வடிவங்களை சொல்றேன். அப்ப அவங்க எல்லாம் எந்த வடிவத்தை நேசிச்சாங்க? அப்ப அந்த வடிவங்களை எல்லாம் அவங்க காட்டின முறைகளை எல்லாம் வழிபாடு பண்ணவங்க எல்லாம் மனிதனா வாழலையா? அவர்கள் உயர்ந்தவர்கள் இல்லையா? அவர்கள் ஒருங்கிணைந்த தேசம் இல்லையா? அவங்க வாழ்க்கை சிறப்பு அடையலையா? அவங்க கிட்ட பக்தி இல்லையா? என்ன இல்லை அவங்க கிட்ட? அப்ப எங்கேயோ ஒரு அருளாளர் ஒருத்தர் உண்டாகி ஒரே ஒரு சிங்கிள் மேன் வச்சுக்கோங்க, ஒரு எளிமையா பார்க்கணும்னா அப்படி சொல்லிக்கலாம், ஒரு சிங்கிள் மேன் சொல்லி உலகத்துக்கு வழிபாடுகள் வழிமுறைகளை உண்டாக்கி அதுக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை இறைவனே நேரடியா சொன்ன, உன்னுடைய அறிவுக்கு சார்ந்த விஷயங்களை சொன்ன, அதை எடுத்துட்டு உன்னால ஒழுங்கா செய்ய முடியல. ஒரு அருளாளர் சொன்ன பரமாத்மான்ற அந்த இயேசு ஒரு அருளாளர் சொன்ன அந்த இறைவனை வழிபாடு பண்ற உலகம் பூரா முன்னா பண்ணிட்டு இருக்கான். ஒரு சின்ன மாறுதல், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு சில பிரிவுகள், ஆனா உலகம் பூரா ஒழுங்கா பண்ணிட்டு இருக்கான், ஒழுங்கா வளர்ந்துட்டு இருக்கான். பிரிட்டிஷ் கிறிஸ்துவம் வளர்ந்தது, பிரான்ஸ்ல கிறிஸ்துவம் வளர்ந்தது, அமெரிக்கால கிறிஸ்துவம் வளர்ந்தது. உலகத்துக்கு சக்கரவர்த்திகளா நின்னா அவன் தான் டிசிப்ளினான நல்ல வாழ்க்கை நடத்திட்டு இருக்கான். இந்த டிசிப்ளினான வாழ்க்கைனா முதல்ல அவங்கிட்ட கலாச்சாரத்துல விடு, ஆனா வாழ்க்கைனா அந்த டிசிப்ளினா நடத்திட்டு இருந்தாயா. உன்னை விட அட்வான்ஸான அரசர்கள் உண்டானா உன்னை அடிமைப்படுத்தினா, இந்தியாவை அடிமைப்படுத்தினானா இல்லையா?
அப்புறம் அவன் வழிபாடு பண்ணிட்டு இருக்கிறதுல அவன் எப்படி அந்த முறைகள் அப்படியான வாழ்க்கையை ஜெயிச்சான்? வாழ்க்கை ஜெயிக்கிறது தானே, நல்ல வாழ்க்கை வழிகாட்டுதல் தானே வழிபாடு. அப்ப நல்ல வாழ்க்கை வாழ்றதுக்கான வழிபாடு உன்னை விட அவன் ரொம்ப சிறப்பா செய்திருக்கிறார். ஒரே ஒரு கிறிஸ்துவ சொல்லி கொடுத்தார், ஒரே ஒரு நபிகள் சொல்லி கொடுத்தார், ஒரே ஒரு மகாவீரர் புத்தரும் சொல்லி கொடுத்தார். அவெல்லாம் நல்லா இருக்கா? இறைவனே நேரடியா சொன்ன மதம்னு சொல்லக்கூடிய இந்துத்துவாக்குள்ள நீ இத்தனை பண்ணிட்டு இருக்கிறிய, அப்புறம் நீ ஏன் கீழே போன? பெருமாளை சிவன் கோயில கும்பிட மாட்டேன்னு சொல்ற நீ இந்த தேசத்தை எங்க தூக்கி நிறுத்தி வச்சுட்ட? நீ எந்த மக்களுக்கு அப்புறம் வழிகாட்டுதல் பண்றது? இது அல்ல வழிபாடு. அப்ப ஏன் இந்த நிலை? மற்றவங்களுக்கு இல்லாத நிலை மட்டும் உனக்கு ஏன் வந்தது? எதற்கு நீ கட்டுப்படுகிறாயோ அந்த கட்டுப்படுதலில் முறையான வழிகாட்டுதல் இருக்க வேண்டும். ஒரு சரியான ஞானகுரு, அந்த ஞானகுரு சொல்வதை நீ ஏற்க வேண்டும். அந்த பாதையில் உனது பிரயாணம் தூய்மையா இருக்க வேண்டும். ஞானகுரு சொல்வதை நீ முறையாக ஏற்க வேண்டும். அந்த பாதைகள் ஞானம் தெளிவாக இருக்க வேண்டும். அது இல்லைனாலே இப்படிப்பட்ட குழப்பங்கள் தான் வரத்தான். இறைவனே சொன்ன வழிபாடு வேதம். அந்த வேதத்துல அதை முன்னெடுத்துட்டு போய் பரிபூர்ணமானது இந்து மத வேதம். இந்து மதன்றது வழிகாட்டுதல். இது பேர் நான் பிரிச்சு சொல்றதுக்காக இந்து மதம்னு சொல்றோம். மனித குலத்துக்கான வழிகாட்டுதலுக்காக உருவாக்கப்பட்டது இந்து மத வேதம். இறைவனே சொன்னதுன்னு சொன்னா அது பரிபூர்ணமானது, அது ஒன்றும் மாற்றமே கிடையாது. அதை முறையா எடுத்துண்டு வாழ்க்கையை சிறப்பா அமைச்சுண்டு வழி நடத்தி போகிறதுக்கு முடியாம இப்படி ஒரு குட்டி குழப்பம் பண்ணிட்டு இருந்தேன்னு சொன்னா உன்னால எந்த மதமே வளராதியா. நீ எதுல இருந்தாலும் வளராது. இவங்க தானே இருக்காங்க இன்னைக்கு. அதனால தானே இவ்வளவு கீழ், இவ்வளவு பின்னடைவு எல்லாமே தேசத்துக்கு. அண்ணாமலை இப்ப தமிழ்ல பேசணும்னு சொல்ற, அண்ணாமலை அறியாத தமிழர்கள் இருக்க மாட்டாங்க இல்லையா? எத்தனை சிறப்பு வாய்ந்த இடம் இந்த அண்ணாமலையில. அவரு அடிமுடிக்கான அண்ணாமலை தானே. அப்ப அங்க பெருமாள் பிரம்மா எல்லாம் கலந்ததேனே அண்ணாமலை. அதனால சாஸ்திர ரீதியா அண்ணா கோயிலுக்குள்ளேயே கூட பெருமாளுக்கு அந்த பின்னால ஒரு ஆலயம் இருக்கு. கோவிந்தன் ஊர்ல ஆட்சி நடத்துறான். அதெல்லாம் மற்ற மறை நூல்கள் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு கலந்தது. அதெல்லாம் ஒண்ணும் மாற்றல. கோயிலுக்கு பின்னால அந்த மாட வீதியில பின்பகுதியில ஒரு இறைவனோட பெருமாளோட ஆலயம் இருக்கிறது. அங்க பக்தி பஜனை எல்லாம் பண்ணுவா. நாம சர்வலோக நாயகன் தானே, நம்ம எல்லா பக்கம் போறவங்க, ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அது நான் ஒரு நாள், நான் எப்பவுமே இந்த அண்ணாமலையில உற்சவ காலங்கள்ல இருப்பேன். அந்த திருவிழா ஜோதி காலத்துல ஒரு 10 நாள் உலக நாடு சுத்தினாலும் 10 நாள் அங்க அலாட் பண்ணிடுவேன். அதுல ஒவ்வொரு திக்குக்கும் ஒரு நாள் போயிட்டு ஒரு 10 நாள் பொழுது கழிப்பேன்னு வச்சுக்கோங்க. அந்த பின்னால அந்த கோயில்ல கிருஷ்ண பக்தி பாடல் நடந்து பஜனை நடந்துட்டு இருந்தது. வாரத்தில் ஒரு நாளைக்கு ரொம்ப சிறப்பா நடக்கும். எனக்கு பஜனைனா ரொம்ப பிடிக்கும். அதனால நான் போய் பஜனையில போய் கொண்டு ரொம்ப ஆராதனை பண்ணி பாடிட்டு இருந்தேன். ஒன்றும் கூட்டம் இல்லை, அவங்க ஒரு 5-6 பேர் பாடிட்டு இருந்தேன். நானும் போய் கொண்டு ஆனந்தமா பக்தி. அது முடியும் போது அதுக்கு ஏதோ பிரசாதம்லாம் தரா. அது இதெல்லாம் ஒரு முதல்ல தவறான பாதையிலுங்க. பிரசாதம், இந்த உள்ளுக்குள்ள பிரசாதம் கொடுத்து கூப்பிடுறதே ஒரு தவறான பழக்கம். ஞானம் இல்லாம ஞானத்தோட பாடி அந்த கலைப்புக்கு ஏதாவது கொடுத்தா பரவாயில்ல. கொடுத்ததுனால உள்ள கூப்பிட்டு சாமி கும்பிட வைக்கிறான்னா அது ஒரு குற்றமான செயல். அது அப்படியே ஏதோ முடிச்ச பிறகு அவங்க பிரசாதம் கொடுக்கும்போது ஒரு சின்ன பிரசங்க வழிபாடுதல் பண்ணாங்க. எங்கிட்ட நேரடியாக போய் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அங்கே என்ன ஆளா ஒன்றும் இல்லை, நான் தான் உட்காந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கேட்டுட்டு இந்த மாதிரி அண்ணாமலையார் அண்ணாமலையெல்லாம் பெருமாளை ஒன்று அண்ணாமலை ஒன்று எல்லாம் சொல்லிட்டு அண்ணாமலையெல்லாம் ஆராதனை பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் பெருமாள் ஆராதனை பண்ணணும். யார் ஆராதனை பண்ணாலும் ஒன்று தான், பெருமாள் ஆராதனை பண்ணாலே இது அண்ணாமலையும் ஆராதனை பண்ண மாதிரி தான். அதனால இனிமேப்பட்டு நீங்கள் பெருமாளை கும்பிடுங்க, அண்ணாமலை நினைக்கிறோங்கிற அவசியம் இல்லை. இந்த போதனையெல்லாம் பண்ணா எனக்கு ஒன்றுமே புரியல. இது என்னடா தெரியாமல் வந்து இங்கே மாட்டிட்டுப்பா, இது என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே நீ யோசிச்சுட்டு இருந்தேன். அண்ணாமலையிலேயே அந்த கூத்தா இருக்குது இந்த காலத்தில். அது மாதிரி அதுக்காக சொல்ல வரேன். சரி, அப்போ நான் கொஞ்சம் சரி ஏதோ 2 பார்த்து பதில் சொல்லிட்டாங்க. எதிர்த்து ஃபோன் பண்ணி சும்மா போட தப்பா நினச்சிக்குவானேன்ட்டு. சரிங்க, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தாங்க. இப்போ பெருமாள் சிவன் எல்லாம் ஒன்றுங்கும் போது நீங்கள் அந்த கிருஷ்ணனை கும்பிட்டாலே அண்ணாமலை கும்பிட்ட மாதிரி தான். அதனால நீங்கள் அண்ணாமலை தனியாக எல்லாம் கும்பிட வேண்டாம், பரிபூர்ணமாக கிருஷ்ணனை கும்பிடுங்க, அது அண்ணாமலையை அதுக்குள்ளே அடங்கிடுவார் அப்படின்னு சொல்கிறீங்க. எல்லாம் ஒன்று தான் சொல்கிறீங்க. கிருஷ்ணனை கும்பிட்டா அண்ணாமலை கும்பிட்ட மாதிரின்னு சொல்கிறீங்க. அப்படின்னு அண்ணாமலையை கும்பிட்டாலும் கிருஷ்ணன் உள்ள இருக்கதானே செய்வான். எல்லாமே ஒண்ணு நீங்க தானே சொல்றீங்க. அப்ப கிருஷ்ணனை கும்பிட்டா அண்ணாமலை அதுக்குள்ள இருக்கிறார், அதனால கிருஷ்ணனை கும்பிடுங்கன்னு சொல்றீங்க. அப்ப நான் அண்ணாமலையை கும்பிட்டு இருக்கேன், அதுக்குள்ள கிருஷ்ணனும் இருக்கதானே செய்யறான்.
அப்ப நான் ஏன் அண்ணாமலை கும்பிடும்போது கிருஷ்ணன் அதுக்குள்ள கலந்துக்க மாட்டான்? அப்ப நான் அண்ணாமலையே கும்பிட்டு இருக்கிறேனே, அதுல என்ன தப்பு இருக்குது? என்ன எவ்வளவு பிராக்டிஸ் பண்ணிட்டு அண்ணாமலை கும்பிட்டு அப்ப நான் பெருமாள் அதுக்குள்ள கிருஷ்ணன் அதுக்குள்ள பார்த்துட்டுதேன்னு இருக்கிறேன். அதனாலதானே இப்ப இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்கிறேன். அண்ணாமலைக்குள்ள கிருஷ்ணனை பார்த்துட்டு இருக்கிறதுனாலதானே உங்ககிட்ட வந்து உட்கார்ந்து இருக்கிறேன். அடிமுடி காண அண்ணாமலை தானே. இதை சொன்னோன்னே அவனுக்கு இல்ல அதெல்லாம் வந்து தப்பு, அது கிருஷ்ணனை தான் கும்பிடணும், அது அண்ணாமலை கும்பிடுறது அவ்வளவு சரியில்லை. இது என்னடா இப்பதான் சொன்னீங்க எதை கும்பிட்டாலும் ஒண்ணுதான் எல்லாம் சொன்னீங்க, இல்ல அது சரியில்லைன்னு இது எப்படி பட்டுட்டு திருப்பி சொல்றீங்க? அப்போ அறிவுபூர்வமா ஒரு விஷயத்தை ஒருத்தன் பேச ஆரம்பிச்சானாலே அந்த அறிவை மலங்கடிக்கிற மாதிரி ஒரு வார்த்தையை பதில் சொல்றான்னு சொன்னா ஒரு மதத்துக்குள்ள ஒரு மக்களை வழிநடத்துறதுக்குள்ள, அப்ப இந்த மக்களுக்கு ஆன்மீகம் தெரியாதவனுக்கு ஆன்மீகம் சொல்லி அழைச்சிட்டு போய் அவனை நல்ல வழிகாட்டுதல் பண்றதுக்காக இப்படி உருவாக்கப்பட்ட இதிகாசங்களை எடுத்தாட்கொள்பவர்கள், உருவாக்கப்பட்ட இதிகாசங்களை இந்த மக்களின் வழிகாட்டுதலுக்காக எடுத்தாட்கொள்பவர்கள். இப்ப அவன் கோயில் கட்டி வச்சு வழிபாடு நடத்திட்டு இருக்க அவன் தானே எடுத்தாட்கொள்றான். அப்பேற்பட்ட எடுத்தாட்கொள்ளக்கூடிய வழிகாட்டிகளான மத குருன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பிரதிநிதிகள் இவன் இந்த மாதிரி அண்ணாமலை கும்பிட்டா சரியில்லை பெருமாளை கும்பிடுன்னு சொன்னா பிறகு கிறிஸ்டியனும் இஸ்லாமியனும் ஏன் நீ அவங்கள மட்டும் கும்பிடு இதை கும்பிடாதேன்னு சொல்ல மாட்டான். இப்ப இந்த மனிதர்களை பிரித்தாண்டு இவர்களுடைய ஒற்றுமையை சிதைச்சு இத்தியாதி இப்படியே போயிட்டு இருந்தா உலகத்தில் எப்படி ஒற்றுமை ஏற்படும்? பிறகு ஏன் வைக்கம் சண்டை வராது? பிறகு ஏன் நம்பூதிரியை தாழ்ந்தவன் உயர்ந்தவன் பார்க்க மாட்டான்? ஒரு மதத்துக்குள்ள இவ்வளவு பிரச்சனை பண்ணீங்கன்னா ஜாதி வரத்தேன்னு செய்யும். அவன் ஒதுக்கி வச்சா ஜாதி என்றான். இப்படி சம்பந்தம் இல்லாம மனித குலத்துக்கு வழிகாட்டுதல் பண்ணதுக்காக உருவாக்கப்பட்ட மதங்களின் பெயரால மனிதர்கள் இப்படி தவறான பாதைகள்ல மனிதர்களை அழைச்சு போயிட்டு இருந்தீங்கன்னு சொன்னா நீங்கள் இறைவனோட பிரதிநிதியா எப்படி இருக்க முடியும்? மதத்தின் பெயரால மனிதர்களை பிரிச்சால் நீங்க எப்படி வந்து மக்களுக்கு வழிகாட்டுதல் செய்யக்கூடிய குருமார்களா இருக்க முடியும்? குருமார்கள் சொன்னாலே மனித குலத்துக்கு வழிகாட்டுதல் செய்யறவங்க தானையா. அப்படிப்பட்ட குருமார்களான நீங்களே மனிதர்களை சிதைச்சு தவறான பதையை அழைச்சிட்டு போனீங்கன்னு சொன்னா இறைவன் யாரை தண்டிப்பான், யாரை வாழ வைப்பான்? அவன் மக்களுக்கு சரியான வாழ்க்கை கிடைக்கிறதுக்கு வேணுங்கிறது எல்லாத்தையும் கொடுத்து வச்சிருக்கிறான். அதை வழி நடத்துறதுக்கு குருமார்களை வழிகாட்டுதல் பண்ண சொன்னா உருவாகி வச்சிருக்கிறது சிதைக்கிறதுக்கு வந்து சேர்ந்தீங்கன்னா எப்படி? இது அல்ல வழிபாட்டு முறை. அப்போ எது வழிபாட்டு முறைன்றது ஒண்ணு சொல்ற, இல்லாத ஒண்ணு சொல்லல. ஏற்கனவே வேதங்கள்ல இத்தியாதி எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறதே. தற்காலத்துல நான் இறைவனால வழி நடத்தப்படுற ஒரு குழந்தை, அதுக்காக இதை சொல்றேன். 13 ஆண்டுகள் சன்னியாசத்துக்கு பிறகு ஒரு 10 வருஷம் தொடர்ந்து தேசாந்திரம் பண்ணணுங்கிறது ஒரு கட்டாயம் சன்னியாசிகளுக்கு. அதன்படி ஒரு 10 வருஷம் இப்ப 14வது ஆண்டு சுத்திட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. பாரதத்தினுடைய மேன்மைக்காக நாங்க தியானம் இத்தியாதி போராட்டம் எல்லாம் நடத்தின பிறகுதான் இப்ப இந்த மாறுதல் எல்லாம் ஏற்பட்டு இருக்கிறது. என்ன மாதிரி பல பேர் எல்லா அண்ணாமலை பக்தர்கள் தான் இந்தியா பூரா இருக்கான்னு வச்சுக்கோங்க, அண்ணாமலை பக்தர்கள். அப்போ அந்த வழிபாட்டுல ஒரு 10ஆம் ஆண்டு 9ஆம் ஆண்டு முடியும் போது இனிமே நீ மக்கள் தொண்டுல இறங்கலாம் அப்படிங்கும்போது 10ஆம் ஆண்டுல அப்ப அவங்களே சுவாமி சொன்னா இந்த சமயக்குறவர்கள் தமிழ் இந்தியாவுக்கு சமயக்குறவர் உலகத்துக்கு அதுல அவங்க சொல்லும் போது என்ன சொன்னா, முதல்ல உலகத்துக்கு ஒரு பாரதம், அந்த பாரதத்துக்கு ஒரு இமயம், அந்த இமயத்துக்கு இணையான தமிழ்நாடு சுவாமி சொன்னதே. அப்ப அந்த இணையத்துக்கு இணையான தமிழ்நாடுறா அதுக்குள்ள அவ்வளவு சிறப்பெல்லாம் இருக்கிறது. இமயத்துல எல்லாம் உலகத்துக்கு ஒரு பாரதம், அந்த பாரதத்துக்கு இமயம், அந்த இமயத்துல எல்லாம் இருக்கிறது, அதுக்கு இணையானது தமிழ்நாடு. அவ்வளவு விஷயம் இங்க இருக்கு. இவாளெல்லாம் தப்பா பண்ணிட்டு இருக்கிறதுனால எதுவும் சரியா இல்லையே தவிர, ஆனா இப்ப எல்லாம் ஒரு சரியான பாதையில திரும்ப மாறி வந்துட்டு இருக்கிறது. அது மாதிரி அந்த தனி இணையான தமிழ்நாடு அப்படின்னு வர்றச்சே அதுக்குள்ள இந்த 9ஆம் ஆண்டு முடிஞ்சு 10ஆம் ஆண்டு தொடங்கும்போது இந்த சமயக்குறவர்கள திருநாவுக்கரசு பெருமான், அப்பர், ஞான குழந்தை, திருஞான சமுத்திரி, இவங்களுக்கெல்லாம் பேர் சொல்ல முடியாம மடங்கள் எல்லாம் இருக்கிறது, சிறந்த பணிகள் எல்லாம் செய்யறது. சோழ மண்டலமே அவங்க 2 பேருக்கும் தான் எல்லாம். அப்பர் பெருமானுக்கும் ஞான சுந்தரி பேர் வழங்க முடியாது. ஏராளமான ஆலயங்கள் அதெல்லாம் இருக்கிறது, மடங்கள் அதெல்லாம் நிர்வாகம் பண்றது, அதெல்லாம் எல்லாம் சரியா இருக்கிறது. மாணிக்க வாசகம் பிறந்தகை எல்லா சிவாலயங்கள்லயும் இருக்கார். நடராஜ பெருமான் இருந்தாலே அது மாணிக்க வாசகம் தாங்கிற மாதிரி இருக்கிறது. அது மட்டும் இல்லாம திருவாசகத்துக்கு முருகாதார், ஒரு வாசத்துக்கு முருகாதார், அப்படி எல்லா சிறப்புகளோட திருப்பெருந்துறை ஆட்சி கொண்டு நடத்திட்டு இருக்கிறது. அந்த மாணிக்க வாசக பிறந்தகைக்குனாலே திருப்பெருந்துறை அத்தனை சிறப்பு வாய்ந்தது. திருவிளையாடல்ல அவருடைய சிவபெருமானுடைய 64 திருவிளையாடல் கலைகள்ல
மாணிக்கவாசக பிறந்தகை பரிய நரியாக்கின கதை ஒன்று தான் மிகப்பெரிய கதையான ஒரு கதை. அப்படியெல்லாம் லைனாக நிறைய சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். மாணிக்கவாசக பிறந்தகைக்கு அந்த நடராஜ பெருமான் ஆட்கொண்ட அந்த சிதம்பர திருநாளெல்லாம் பார்த்தா அவ்வளோ சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது. அப்படி எல்லாம் இருக்கிறது சுந்தரனுக்கு மட்டுமே. அந்த சமயக்குருவன் நால்வர் அந்த திருமுறை மீட்டெடுக்கிறதுக்காக ராஜராஜ சோழன்லாம் எவ்வளோ பாடுபட்டாங்க. அந்த 1000 வருஷத்துக்கு முன்னால் பெரிய கோயில் கட்டி அந்த அவர் கொண்டு வந்து திருமுறையை அரங்கேற்றம் பண்ணல, எல்லாம் புதஞ்சு கிடந்தது தானே. அவர் ராஜராஜன் அந்த கோயிலை கட்டி பெரிய கோயிலை கட்டி திருமுறையை கொண்டு வந்து அரங்கேற்றம் பண்ணலன்னா இன்றைய ஆலயங்கள்லாம் திருமுறை எங்கேருந்து பாடுறது? அப்படியெல்லாம் வந்து அந்த திருமுறைகளில் சமயக்குறவர்களில் மிகச்சிறந்த ஒரு மகான், இறைவனோட நண்பனாக இருந்தவன் கைலாசபதி. இந்த கைலாசவாசனுக்கே நண்பனாக இருந்தவன் தானே சுந்தரன். நண்பனாக இருந்தவன் நல்ல இருக்கார். அப்படிப்பட்ட அந்த சுந்தரனுடைய பேர் விளங்கும்படியா அவருடைய சிறப்புங்கிறதெல்லாம் வந்து தமிழகத்தில் இல்லாமல் இருக்கு. அதனால அவருடைய சிறப்பை நிலைநாட்டணும். அதுக்கு நீ பணி செய்யலாம். இக்காலத்தில் உன்னுடைய பணியும் அவசியம். அதே நேரத்தில் மக்களுக்கு ஒருங்கிணைப்பு சொல்லணும். அதே நேரத்தில் இந்த ஆராதனைக்கு உரியவன் மறைபொருளா இருக்கிறான், அவனை ஆராதிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி சுந்தரருக்காக பேர் விளங்கும்படியா ஒரு அந்த ஒரு மடம்ங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்து, அதாவது அவருக்குன்னு இருக்கிற கூட்டம் எல்லாத்துலேயும் இருக்கு, அப்படியே ஒரு விஷயத்தினையும் உண்டாக்கணுங்கிற மாதிரி சொல்லி அதை 2010 அந்த திருவண்ணைநல்லூரில் அங்கே இருக்கிற நண்பர்கள் கூட எல்லாத்தையும் முதல்ல எடுத்துன்னு சொல்லிட மாட்டேன். எப்பவுமே அப்படி சொல்லக்கூடாது. குருமார்கள் அது படிப்படியாக உருவாக்கணும்னு வச்சுக்கோங்க. அது இப்போ பூர்ணமாயிருக்கு. இப்போ எல்லாத்துக்கிட்டையும் அங்கே அந்த பகுதி குருவாக வச்சிருக்கிறவர்கிட்ட எல்லா விஷயமும் சொல்லுவேன் நான். அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும். அது மாதிரியான ஒரு சமாஜ். என்னுடைய நேரடி சிஷியன்னா அவர் ஒருத்தர் தான் வச்சிருக்கேன். அவர்கிட்ட எல்லா விஷயங்களும் என்ன டவுட்டு சொல்லிடுவேன். நாடு பூரா சுத்துறதுலேருந்து எல்லா கதையும் அவர்கிட்ட எல்லா விஷயம் இருக்குன்னு வச்சுங்க. என்னை பற்றின எல்லா விஷயம் அவர்கிட்ட இருக்கு. அவரே இப்போ ரொம்ப பன்மடங்கு டெவலப் ஆயிருக்காரு. ஒன்றும் சாதாரணமாக இல்லை. அந்த பகுதியில் உருவாக்கும் போது ஆன்மீக உலக சேவாதலம் அப்படிங்கிற அந்த நாமத்தை உருவாக்கி அதில் சுந்தரன் வழிபாடு தான் அது. அந்த வழிபாட்டு மன்றத்து தலைவன் யாருன்னா சிவபெருமான் பிளஸ் சுந்தரன். இந்த சுந்தரன் பிறந்த இடம் அப்படின்னா அது வெண்ணெய்நல்லூர் தான் அப்படிங்கிற மாதிரி இதிகாசத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த என்னுடைய நேரடி சிஷியன்கிறவர்கிட்ட கூட இதை பற்றி நான் விளக்கியிருக்கேன். அவரும் அந்த பகுதி மக்களுக்கெல்லாம் அதை எடுத்து சொல்லியிருக்கார். அந்த மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் அந்த பகுதியில் இருக்கிற மெய்யன்பர்களுக்கு நிறையா தெரிஞ்ச ஒரு விஷயம். சுந்தரர் பெருமான் நாவலூரில் பக்கத்தில் இருக்க கொஞ்சம் டிஸ்டன்ஸில் நாவலூர், அங்கே ஒரு சாதாரணமாக பிறந்து வளர்ந்து இருக்கார். அங்கே தான் போய் பெருமான் சிவனார் வந்து கல்யாண நேரத்தில் இல்லை கல்யாணம்லாம் பண்ண முடியாது, நீ என்னுடைய அடிமை அப்படின்னு அதெல்லாம் வழக்காடு பண்ணுறதுக்கு வெண்ணெய்நல்லூர் கூட்டிகிட்டு வர்றார். அவனுக்கு சுந்தரனுக்கு ஒரே குழப்பம், கஷ்டம். என்ன யாரா அந்த கிழமை இப்படியெல்லாம் கல்யாண நேரத்தில் குழப்பம் பண்ணுறான்னு அப்படிலாம் வந்து திருவெண்ணெய்நல்லூர் வந்த பிறகு அந்த ஊருக்காரங்க எல்லாரும் சேர்ந்துடுறா. திருவெண்ணெய்நல்லூர் அந்த திருநாவலூர் எல்லா மக்களும் எல்லாம் வந்து திருவெண்ணெய்நல்லூரில் வழக்காடு மன்றம் வந்துடுறது. இவன் என்னுடைய அடிமையா இல்லையா அப்படிங்கிற மாதிரி திருவெண்ணெய்நல்லூரில் வழக்காடு மன்றம் வந்துடுது. எல்லா வகையான விஷயங்களும் அந்த தேரடியில் நடக்கிறது. தேரடியில் நடக்கும்போது எல்லாரும் ஊர் பெரியவங்கெல்லாம் கூடிடுறாங்க. பாட்டனெல்லாம் சொல்கிறான். அங்கே இருக்கிற பெரியவங்களுக்கெல்லாம் ஆமாம் இப்படி ஒரு பரம்பரை எல்லாம் கடைசியில் இல்லை ஆமாங்கிறத ஒரு ஒன்றும் மறுபேச்சு இல்லை. அப்புறம் பார்த்தா அந்த கிழவன் சொன்ன மாதிரி இந்த சுந்தரன் அந்த கிழவனுக்கு அடிமை இப்படிங்கிற மாதிரி. ஏன்னா எங்கள் அப்பா உங்கள் அப்பனுக்கு அடிமை, எங்கள் அப்பா உங்கள் அப்பனுக்கு அடிமை, இப்படியே போயிட்டு இருக்குல்ல. அந்த மாதிரி ஜென்ரேஷனில் அந்த கிழவனுக்கு இந்த சுந்தரன் அடிமை இப்படி ஒரு பட்டயத்தை எழுதி வச்சிருக்கிறான் கையில். கடைசியில் எல்லாரும் சேர்ந்துட்டு ஆமாம்மா இந்த கிழவன் சொல்கிறது ரொம்ப கரெக்டாக இருக்குது, இந்த கிழவனுக்கு நீ அடிமை தாண்டான்னு சுந்தரனுக்கு ஏகம் இருந்தால் திருப்பி சொல்லிடுறான் பெருமாளை. அந்த பெருமானை சொல்கிற சுந்தர பெருமானை, இனிமேல் நீ கிழவன் பேச்சு கேட்டு தான் தெரியணுண்டா, அவன் கரெக்டான விட்னஸோட போட்டு தலை. நம்ம நீதிபதிகள் கூட நல்லது கெட்டது தெரிஞ்சாலும் அவர் இஷ்டத்துக்கு ஒன்றும் பண்ணிட முடியாது. வக்கீல் என்ன ஆர்குமெண்ட் பண்ணுறானோ அதை பொறுத்து அவர் தீர்ப்பு எழுதியாகணும். அது மாதிரி அவர் கிழவன் வாதாடுறதெல்லாம் பார்த்துட்டு ஊர் பெரியவங்களாம் சரி சுந்தரா இனிமேல் நீ அந்த கிழவன் சொல்கிறதான் கேட்கணும்னு முடிவு பண்ணிடுறாரு. எல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் அம்மா பெரியவரே நீ சொல்கிறதுலாம் ரொம்ப கரெக்டாக இருக்குது, இது இந்த ஊருன்னு, நீ எந்த ஊர் அப்படிங்கிற, நான் இந்த ஊர் தானே என்ன அப்படி சொல்கிறேன். இந்த ஊரா, இது என்னையா புதுக்கதையாக இருக்குது, இன்னும் நான் இங்கே பார்த்ததே இல்லையே, அப்படி எங்கே இருக்குது உங்கள் வீடு அப்படின்னா, இந்த ஊர்லேயே பெரிய வீடு என்ற வீடு தானே. அது என்னடா அது புதுக்கதையாக இருக்குது, வாயா காட்டுறேன். எனக்கு முன்னால் போனால் சிவன் கோயிலுக்குள்ளே போய் பறிச்சிடுறாரு போலவர். மூலஸ்தானுக்குள்ளே போய் புரிஞ்சு விடனேதா சுந்தரன் பிறக்கிறாயா, அங்கதாயா பிறக்கிறா சுந்தரன். நாவலூர்ல குழந்தையா பிறந்து அஞ்ஞானத்துக்குள் வளர்ந்த இசை ஞானிகளுக்குள்ள இசை ஞானியர்களுக்கு குழந்தையாக பிறந்து வளர்ந்த இந்த உலக லௌகீகத்துள் வளர்ந்த
அந்த பிறவி உடல் மறைந்து போய் புதிய தோன்றலாக இறைவனின் தோன்றலாக குழந்தையாக சுந்தரனாக பிறக்கிறான். பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா எத்தால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை. ஆரம்பிச்சாயா? அப்போ ஆரம்பிச்சவன் வாழ்க்கையினுடைய எண்டு வரைக்கும் ஓயவே இல்லை. குருவும் சிஷியனும் மாறி ஏராளமான இப்போ மணிக்கு வாசக பிறந்த கைப்பத்தான் நிறைய பேசுவா. ஆனா பல மடங்கு சுந்தரன் க்ளோஸ் ஃப்ரெண்டியா. அவருடைய வரலாறுகளை புரட்டும் போது பாத்தீங்கன்னா ரொம்ப டேஸ்டான வரலாறு சுந்தரனோட வரலாறு. எத்தனை விஷயங்கள் பண்ணியிருக்கான். திருநெல்கண்ட நாயனாருக்கு பண்ணதெல்லாம் விட திருவெற்றியூர் சரித்திரத்தெல்லாம் பாத்தீங்கன்னா சுவாமி சுந்தரனை எப்படியெல்லாம் ஒரு ஃப்ரெண்டா ஆட்கொண்டு கடைசியில மீட்டெடுத்து பிறகு கைலாயத்துக்கு வந்துடலாம், உங்க பூமியில டியூட்டி முடிஞ்சு போச்சு. அப்படியெல்லாம் அந்த கைலாயத்துல ஒரு சின்ன தப்பு பண்ணதுக்காக பூமிக்கு வந்து இத்தனை எல்லாம் பண்ணி இப்படி போனவனு அந்த சுந்தரனுக்கு இந்த பூமியில அந்த கோயில்கள்ல சமயக்குறவர்கள் நால்வருக்காக நாள் இருக்கிற இடத்துல சுந்தரன் இருக்காரே தவிர சுந்தரனோட பேர் விளங்க முடியாது தனியா எதுவுமே இல்லை. அப்போ அந்த வெண்ணெய் ஆரம்பிச்சு இப்படி பண்ணணும். அப்போ அதெல்லாம் ஆரம்பிச்சாச்சு. அப்போ சுவாமி என்ன சொல்றா, எந்த ஒரு அதை தமிழ்நாடு புறம் பண்ண சொன்னாங்க, அதை என்னால் பண்ண முடியல. அதனால கடைசியில் சுற்றி சுற்றி பார்த்துட்டு அந்த ஒன்னோட விட்டுட்டேன். அந்த எந்த ஊர்ல தொடங்கினாலும் அதுக்குள்ள அங்கே எழுதியிருக்கு, அதெல்லாம் பைலாசெல்லாம் எழுதியிருக்கு, அவர்கிட்ட இருக்கு அதெல்லாம். இந்த வெண்ணெய்நல்லூர்ல இருக்கிற குருநாதன் கிட்ட எந்த ஊர்ல தொடங்கினாலுமே அந்த ஊர்ல இருக்கிற பெரிய ஆலயங்களில் வழிபாடு தொடங்கணும். வழிபாட்டு மன்றம், அது ஆன்மீக உலக சேவாதலம், அது அதுக்கு பேர். இந்த வழிபாட்டு மன்றத்தை தொடங்கி அதுல 7 மெம்பர்கள் இணைஞ்சு அதை சிஸ்டமேட்டிக்கா இந்த பைலாஸ் எல்லாம் எழுதி அதை அவர்கிட்ட போனா அவருக்கு நான் எழுதி கொடுத்துருக்கேன். அது எத்தனை மன்றம் தொடங்கினாலும் அவர் அதை வழிகாட்டுவார். அப்படி அதெல்லாம் அவர்கிட்ட சொல்லி ஒப்படைச்சிருக்கோம். அது யாரும் பெருசா போனதே இல்லை. நான் இருந்த காலத்திலேயே ஒன்றும் நடக்கல, இனி எனத்த பெருசா இருக்க போறது. அது ஆன்மீகம்னா அப்படிதான் இருக்கு இப்ப இருக்கிற நிலைமையில. அது மாதிரி எந்த ஒரு ஆலயத்திலையுமே எந்த ஒரு காரணத்துக்காகவும் வழிபாடு செய்யும் மக்களை பிரிக்க கூடாது. அதுதான் இறைவன் சொன்னது. சாமி கும்பிட்றக்கே 4 பேர் தான் இருக்கான். அந்த 4 பேர்த்துக்குள்ள நீ ஒரு அமைப்பு, அவன் ஒரு அமைப்பு, அவன் ஒரு அமைப்பு, ஆளாளுக்கு 2 பிச்சுட்டு போயிட்டீங்கன்னா இது எவன்டா எங்கடா சாமி கும்பிடுவான், எங்க வழிபாடு வரும், எங்க வழிகாட்டுதல் இருக்கும். ஆக எந்த ஒரு ஊர்ல ஆரம்பிச்சாலும் அந்த ஊர்ல இருக்கிற பெரிய கோயில் இது. அந்த கோயில்கள்ல வந்து எல்லா மக்களும் ஒன்னு சேர்ந்து வழிபாடு நடத்தணும். அது எந்த கோயிலா வேணாலும் இருக்கட்டும், இந்து மத கோயிலா இருக்கணும், அவ்வளவுதான். ஏன்னா வழிபாட்டு முறை இந்து மத வழிபாட்டு முறை. அதுக்காக அப்படி வச்சு அந்த இடத்துல வழிபாடு அந்த பைலாஸ் எழுதி கொடுத்து அந்த 7ஐயும் வச்சு 7 உறுப்பினர்களையும் வச்சு அவங்க எப்படி எல்லாம் வழிபாடுதுன்னு, அதாவது தீர்த்தம், பூக்கள் சுத்தி, பூஜை பொருட்கள் சுத்தி, இத்தியாதி எல்லாமே, உடல் மனம் சுத்தி, இதெல்லாம் அதுல எழுதி வச்சிருக்கு. பூஜைக்கு முன்னால வீட்டுல இருந்து புறப்படும் போது எப்படி இருந்தாலும் எப்படி புறப்படணும், பூஜைக்கு வந்த பிறகு எப்படி இருக்கணும், உடல் மனம் எல்லாம் பரிபூர்ணமா சுத்தியா இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணும், பொருள்கள் எல்லாம் சுத்தியா இருக்கிறதுக்கு என்ன செய்யுது, இதெல்லாம் சொல்லி கொடுத்து பிறகு வழிபாடெல்லாம் தொடங்கி அதுல 7 பாடல்கள் பாடி முடிச்சு ஆலய பிரகாரங்கள் எல்லாம் சுற்றலுமே பூஜை எல்லாம் முடிச்சு பிறகு அந்த ஸ்தல விருட்சத்துல வந்து சில குறிப்பிட்ட யாகம் மாதிரி சின்ன விஷயங்கள் எல்லாம் செய்து வழிபாடு முடிக்கணும் அப்படிங்கறத கத்து கொடுத்துருக்கிறோம். அதுல 7 பாடல்களையுமே சிவபெருமான் சொல்லித்தான் நான் அதை செலக்ட் பண்ணது. அதுல முதல் பாடலே சீதக்கலவை சிந்தா. இந்த முதல் பாடலே சீதக்கலவை விநாயகர் பெருமானுக்கு கொடிமரத்தில் ஆரம்பிக்கிறோம். அந்த பாடல் ஆரம்பிக்கும் போதே பாத்தீங்கன்னு சொன்னா அந்த சீதக்கலவை பாடும் போதே அந்த விநாயகரை அவ்வை பிராட்டி ஆராதனை பண்ணும் போது கைலாசத்துக்கு போறதுக்கு சுந்தரர் போகும்போது கூப்பிடுறார். இவ பாடலை அவசரமா முடிச்சுட்டு போகும்போது விநாயகர் சொல்றார், ஒன்னும் கவலைப்படாதே, நீ நிதானமா ஆனந்தமா பூஜை பண்ணே, சுந்தரன் கைலாசத்துக்கு போறதுக்குள்ள நான் உன்னை கொண்டு போய் கைலாசத்துல சேர்த்து நீ ஏன் ஃபீல் பண்ற? அப்படி சொன்ன பிறகுதான் அவை பிராட்டி ஆனந்தமா விநாயகரை அந்த சீதக்கிழமை பாடி ஆராதனை எல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு செகண்ட்ல கொண்டு போய் கணபதி கைலாசத்தில் விட்டுறா. பின்னாலதான் சுந்தரம் வந்து சேர்றான். அந்த மாதிரி இந்த சுந்தரன் பேர் விளங்கும்படியா உருவாக்கப்பட்ட வழிபாடு மன்றத்தில் ஆன்மீக உலக சேவாதலம் தொடங்கி நடக்கும் பொழுது முதல் பாடலை 7 பாடல்ல முதல் பாடலே அவ்வை பாடி அந்த சீதக்கலவை செந்தாமரை பூவும் அதனுடைய பாட்டின் தொடர்பே முதல் நாயகன் சுந்தரன்.
இவாள் பாடிக்கிட்டு இருக்கிறதே முதல்ல ரசிகனா யார் பார்த்தான்? சுந்தரன் பார்த்தான். அதான் அவை விநாயகரை ஆராதனை பண்றா. அந்த விநாயகரை ஆராதனை பண்ணி பிறகு அந்த மக்களை சென்றடையணுமே இல்லையோ? அந்த மக்களை சென்றடைகிறதுக்கு யாரா முதல் ரசிகன்னா? சுந்தரன் தான் ரசிகன். அப்ப வானமண்டலத்தில் போயிட்டு இருக்கிறச்சே கேட்டுண்டு, ஆஹா சரி நான் போறேன், நீ வர்றியா இல்லையா கெடுக்கிறான். இல்ல அவன் இருக்கட்டும், அவன் முழுக்க விநாயகர் சுந்தர போயிட்டான். விநாயகரை இவ ஆராதனை பண்ணி முடிச்ச பிறகு வித்தின் செகண்ட்ல கணேசன் கொண்டு போய் கைலாசத்தில் விட்டுறான். அவையே எப்பேற்பட்ட ஒரு விஷயம் பார்த்தீங்களா? அந்த சுந்தரனை ஆராதனை பண்றதுக்கு அன்று இந்த சீதக்கிழமை அவையால எப்படி எழுதப்பட்டதோ அந்த சீதக்கிழமை அந்த சுந்தரன் பேர் விளங்குறதுக்காக இன்று வெண்ணை நல்லூர் ஆலயத்தில் தொடங்கப்பட்ட வழிபாட்டு மன்றங்கள்ல முதல் பாடலாவே அந்த அவையின் சீதக்கிழமை. இதுக்கு மேல ஒரு விளக்கம் வேணுமா என்ன? இப்படி தொடங்கி 7 பாடலுமே அதி அற்புதமானது. குழந்தைகள் இல்லே திருமணம் ஆகலைன்னு சொன்னா இந்த பாட்டை பாடு, மனமுருகி பாடு, கட்டாயம் அவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். ஒரு பாடலை முருகனே எழுத வச்சான். ஐஸ்வர்யம் உருவாகிறதுக்கு அந்த சம்பிரதாய பிரகாரம் பூஜைகளுக்கு பிறகு ஐஸ்வர்யம் ஆரோக்கியம்னு சொல்லிடுறோமே இல்லையோ? மோட்சம், இதை மோட்சம் ஐஸ்வர்யம் ஆரோக்கியம் இந்த மூன்றுமே தெளிவாக கிடைக்க முடியாது. 7 பாடல்களை சிறப்பா உருவாக்கி இந்த 7ஐயும் இப்படியெல்லாம் வழிபாடு நடத்தி இறுதியா மக்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணும்படியா வழிபாட்டு முறைகளை எல்லாம் உருவாக்கி அதை நம்மங்க இப்ப நல்லா வந்துருச்சு, ஓரளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. இப்போ அந்த இதுல இப்படி எல்லாம் சுத்தி வந்து அந்த 7 பேர் கொண்டது அந்த சபை. அந்த சபைக்குள்ள பின்னால இருக்கிறவங்க எல்லாம் மெய்யன்பர்கள். அப்ப இந்த சுத்தி வந்து அம்பாள் சன்னதியில அந்த 7வது பாடல் முடிச்சு அதுக்கப்புறம் 8வது அந்த ஸ்தல விருட்சத்துல சில யாகங்கள் எல்லாம் பண்ணி முடிப்பா. அது சபாவுடைய சுத்திக்காகவும் வளர்ச்சிக்காகவும் சக்திக்காகவும். இந்த சபாவுக்கு ஏன் சக்தி அப்படின்னு சொல்ல வரும்போது, நான் ரொம்ப ஐதீகமா உண்டாக்கி கொடுத்துருக்கேன். அவங்களுக்கெல்லாம் சக்தி உருவருக்காக நான் ரொம்ப பூஜை பண்றவனு கொஞ்சம் நஞ்சில்லை. நாடு பூரா சுத்துறேன். நித்தம் பூஜை பண்ணும்போது என்னுடைய பூஜைகள் இருந்தெல்லாம் அவங்களுக்கு சக்தி அனுப்புறேன். எல்லா இடங்களையும் நாடு பூராவும் சிசிமார்கள் இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி சக்தி அனுப்புறேன்றத சொல்றேன். இதுதான் இந்த வழிபாட்டினுடைய சிறப்பு. அப்ப இப்படிப்பட்ட வழிபாடுகளை நடத்தணுங்கிறதா முக்கியம். அதுக்குதான் இதை விளக்குறேன். இது 7 படிவா அந்த பகுதி குருநாதன், அந்த பகுதிக்கு அவர் குருநாதன், நானே அவர் குருநாதன் தான் கூப்பிடுவேன். அந்த குருநாதன் இந்த சிசிமார்களை எல்லாம் 7 பேர்த்து சிசிமார்களை கொண்டு போய் வெளிநாட்டெல்லாம் அடுத்தி முடிச்சு அந்த கடைசியில வந்து 7வது பாடல் பாடி முடிச்ச பிறகு 2 கரங்களை உயர்த்தி வானத்தை நோக்கி பரிபூர்ணம் அம்பாள் சன்னதியில் வெளியே நின்று ஆண்ட மாதிரி எல்லாம் பாடி முடிச்சு முன்னால நின்று மனசீகமா வானத்துல தன்னுடைய மண்டபத்தில் இருக்கிற மகா மண்டபத்தை தாண்டி இருக்கிற மண்டபத்தில் உட்காந்து முடிக்கணும் கடைசி பாடலை. அப்படி முடிச்சு வானமண்டலத்துல கையை உயர்த்தி கண்களை எல்லாம் மூடி தியானம் பண்ணி அந்த குருநாதன் அந்த பகுதி குருநாதன் கண்களை மூடி சிவபெருமானை பரிபூர்ணமா தியானம் பண்ணி சிவபெருமானை முருகனை சர்க்குரு முருகன் அந்த ஓம்னு சொல்லிட்டு அதை அப்படியே சொல்லிடுற. குரு போற்றி ஜெய் குரு போற்றி ஓம். நமது நிரந்தர சிஷ்ய கூட்டம் 108 சபை ஆன்மீக உலக சேவாதலம் ஐஸ்வர்ய ஆரோக்கியம் பெறவும் அவர்களோடு இணைந்து வழிபாடு செய்யும் மெய்யன்பர்களின் வேண்டுதல் விண்ணப்பங்கள் நிறைவேறவும் குருநாதன் பூர்ண அருள் செய்து அருளாசி வழங்கும்படி வேண்டுகிறோம். அவ்வாறே நித்திய தர்ம கட்டளைப்படி பரிபாலனம் செய்யும் தர்மவான்களின் கோரிக்கை விண்ணப்பங்கள் உடனுக்குடன் நிறைவேற்றும்படி பணிவுடன் வேண்டுகிறோம். குரு சரணம். அது சொல்லி பிரசாதம் எல்லாம் வழங்கணும். இப்படி செய்யும்போது இந்த குருவோடு சேர்ந்து இந்த 7 பேரும் பரிபூர்ணமா வணங்கணும். இப்படி அப்ப என்ன வணங்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த குருவே சிவபெருமானை அதுல எல்லாம் அந்த 7 பாடல்ல எல்லாம் இருக்கு. அது ஒன்றும் இல்லை, அது நீங்க உள்ள போங்க அப்புறமா தெரியும். அதுல எல்லாம் இருக்கு. அப்படி எல்லாம் பண்ணி சர்வசக்தியா அந்த சிவபெருமானை தலைவனை அவனை தானே வச்சிருக்கோம் சபாவுக்கு. அவனை ஆராதிக்கும் போது இந்த நம்ம நிரந்தர சிசிய கொண்ட 108 சபைனா இது நான் இந்த சிசிமார்களை இந்தியா பூராம் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறேன். அதுல சில டம்மி பீஸ் இருக்கும். அதை ஒரிஜினலா சந்திக்கும் போது இந்த ஒரிஜினல் அதுல யார் பண்ணிட்டு டம்மி பீஸ்களை கழட்டிடுவேன். ஏன்னா சிறிதளவு ஆன்மீகம் இருந்தா கூட அவங்கள தேர்ந்தெடுத்து வழி நடத்து பிற்காலத்துல சிறந்த சிஷ்யம் வரும்போது இவங்களுக்கு வேணுங்கிறது கொடுத்து இவங்களை ஒதுக்கிட்டு அவங்களை இணைச்சுக்கலான்னு சொல்லியிருந்தாங்க.
இதெல்லாம் நான் சன்னியாசனம் தொடங்கின காலத்திலிருந்து நடத்தின கதை. மொத்தம் எனக்கு 1,00,000 பேருக்கு நேரடியாகவே நான் அனுகிரகம் பண்ணணும்னு கட்டளை. அதுல 10,008 பேருக்கு குடும்ப நலன் பேணி காக்கணும், குடும்பத்துக்குள்ள அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் செய்து கொடுக்கணும். அப்ப அவங்க யாரானா எனக்கு இலை போட்டு பரிமாறி சௌரட்சணை பண்ணுவாங்க, அதோட ஏதாவது வேட்டி இட்டி கொடுப்பாங்க. அப்படி சௌரட்சணை பண்றவங்கள 10,008 பேர்த்த நீ அனுகிரகம் பண்ணணும். 1,00,000 பேருக்கு உங்ககிட்ட வெறுமனே அருளாசின்னு கேட்டாலே அவங்கள 1,00,000 பேருக்கு நீ அனுகிரகம் பண்ணணும். இந்த மாதிரி 108ன்றது உன்னுடைய நிரந்தரமான சிஷ்ய கூட்டம். அவனுடைய ஜெனரேஷனுக்கும் இருப்பான். அவன் உலகம் பூரா எங்க இருந்தாலும் கூட அவன் எங்கெல்லாம் வழிபாடு செய்யறானோ, அவன் ஒரு சிங்கிள் பர்சனா இருந்தாலும் சரி, அவன் வழிபாடு செய்யும் போது அவனுக்கு உன்னுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதம். அதே மாதிரி அவனோட எத்தனை லட்சம் பேர், அதான் அங்க இருக்கிறது. இந்த வழிபாட்டுல இறைவன் எதை சொல்லி கொடுத்திருக்கான்றது நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். அவன் ஒரு சபாவா இருந்தாலும் ஒருவனா இருந்தாலும், ஏன்னா திருப்பரங்குன்றத்துல ஒருத்தனும் கிடைக்கல, ஒருத்தனையே 7 ஆக்கி வச்சிருக்கிற, அது ஒரு பெரிய கதை. அது அவன் பிரமாதமா சாதிச்சுட்டு இருக்கான். இப்போ ஒருத்தனையே 7 சாதிச்சுட்டு இருக்கான். அதுக்கு காரணம் முனிவர்களை எல்லாம் சேர்த்து வச்சிருக்கிறேன். முனிவர்கள் சாட்சாத் அவனோட வாழ்ந்துட்டு இருக்கான், பெரிய சாதனை எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். இப்போ பிராக்டிக்கலா மக்களுக்கு சாதனை தான் தெரியும், கூட ரிசியை சேர்த்து வச்சிருக்கிறதுல அவனுக்கும் தெரியாது. அது மாதிரி இந்த வழிபாட்டுல அந்த ஒரு நபரா இருந்தாலும் 7 பேரா இருந்தாலும் எப்படி இருந்தாலும் கூட அந்த நமது நிரந்தர சிஷ்ய கூட்டம் 108 சபை, அதாங்க அவங்க சொல்றது. அந்த 108 சபைக்கு இந்த வெண்ணநல்லூர்ல குருநாதன் சொல்றான். என்ன சொல்றான்? 108 சபை ஆன்மீக உலக சேவாதளம். இந்த ஆன்மீக உலக சேவாதளத்துல 108 சிஷ்ய கூட்டம், நிரந்தர சிஷ்ய கூட்டம். ஏதாவது நிரந்தரமா அதுல 108 பேர் இருப்பான். டம்மி பீஸ் போகும், ஒரிஜினல் பீஸ் வரும், அந்த 108 இருக்கும். அப்ப இந்த 108 நிறைவேற்றுறதுக்கு தான் நான் என்னுடைய சன்னியாசத்தை 2000 சோழமண்டலபுரம் டிராவல், 2001 இருந்து தேசம் சுத்துறேன். இந்த 2001 இருந்து இந்த 12 வரைக்கும் கூடிதான் இந்த 108 புள்ளாச்சு. அந்த 12 வருஷம் கூடிதான் இந்த 108 புள்ளாச்சு. அதுக்கு முன்னால வச்சிருந்த டம்மி பீஸ் எல்லாம் சேர்த்து நான் பிறந்ததுல இருந்து இது வரைக்கும் நான் சந்திச்சதுலயே கொஞ்சம் கொஞ்சம் ஆன்மீகம் இருந்தாலும் போதுங்கிற மாதிரி தான் செலக்ட் பண்ண சொன்னான். கொஞ்சம் கொஞ்சம் இருந்தா போதும், பெருசாவே வேண்டியதில்லை. அது கொஞ்சம்னு சொல்றது பாத்தீங்கன்னா ரொம்ப வேடிக்கையா இருக்கும். அவங்களெல்லாம் கூட சேர்த்துக்கேன்னு சொன்னான் சுவாமி. அப்படித்தான் கிட்ட எல்லாம் அவன் தான் செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கான், நான் ஒன்னும் பண்ணல. அப்படி அவன் செலக்ட் பண்ணி கொடுத்தெல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் இதுக்கெல்லாமா இவ்வளவு பெரிய அனுக்கிரகம் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பழகும்போது அவன் அப்படி பழகிடுவான், அப்புறம் பார்த்தா ஒண்ணு இருக்காது. அந்த மாதிரி அந்த 12 வருஷம் கூடிதான் அந்த 108 பேர்த்த தேர்ந்தெடுத்து இந்தியா பூரா சுத்தி, அது கூத்த கேளையா, இந்தியா பூரா சுத்தி சாமி சொன்ன நான் ஒண்ணு சாதாரணமானவள டெய்லி 10,000 பேர்த்த சந்திப்பேன். இப்படி நாடு பூரா சுத்தி 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 பாத்தி ஒரு பஜார்ல கம்ப்ளீட் பார்த்தோம்னா மக்கள் ஒரு இடத்துல நின்று மக்களை பூரா பார்ப்பேன். என்னுடைய பார்வை எல்லா பக்கம் பரவும் போது அங்க எங்கேயாவது ஒரு உண்மையான ஆண்பலை தெரிஞ்சா என் கண்ணுக்கு உடனே அவன் சிறந்த ஆன்மா அப்படின்னு எனக்கு காட்டுவார் சுவாமி. இப்படி இந்தியா பூரா டிராவல் பண்றையா, ஓரளவாவது டீனா என்ன டீ சாப்பிட்றதுக்கு அங்கங்க போய் டீ கேட்க விட்டுருவான். என்ன டீ இன்னைக்கு வரைக்கும் கட் பண்ணவே இல்லைன்னு ஸ்டில் இப்ப பேசுறேன்னு இந்த வழிபாடு வரைக்கும் இப்ப ரெகுலர் பக்தர்கள் தந்துட்டு இருக்கா. அந்த டீ மட்டும் என்ன கட் பண்ணவே விடல. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தேன். ஏன்னா நீ கட் பண்ணிட்டேன்னா இந்த சன்னியாசமே நடக்காது. இந்த மக்களை நீ எப்படி அடையாளம் கண்டுபிடிப்ப? நீ போயிட்டே இருந்தேன்னா இந்த மக்களுக்கு உனக்கு என்ன தொடர்பு? இந்த மக்களுக்கு உனக்கும் தொடர்பு ஏற்படுத்தக்கூடிய மீடியாவே இந்த டீ தான்டா. நீ எப்பவுமே எத்தனை அருள் பெற்றாலும் ஆணவம் இல்லாம அடிமையாவே, எனக்கு அடிமையாவே, இறைவன் சொல்றான், அடிமையாகவே எனக்கு அடிமையாகவே இந்த மக்களுக்கு நீ தொண்டு செய்யணும்னு சொன்னா நீ டீ போய் இறந்துதான் சாப்பிடணும். அது நான் பிராக்டிக்கலா பார்த்துட்டேங்க. ஒரு 100 ரூபா 50 ரூபா யாராவது கொடுப்பான், நான் 10 ரூபா மட்டும் எடுத்துட்டு பாக்கி விட்டுருவேன். ராத்திரியில சொல்றேன், காலையில டீக்கு பயன்படுத்துமே நினைச்சிட்டு 10 வாங்கிட்டு பாக்கி 10 இருந்தா கூட இல்லைன்னா போயிட்டே 2 ரூபாய் 10 கொடுப்பாங்க காலையில ஆரம்பத்துல. அப்புறம் இல்ல, அதை வாங்கிட்டு காலையில அந்த டீயை காசை கொடுத்து டீயை குடிச்சோம்னா ஒரு நாளும் கூட நிம்மதியான டீ நான் சாப்பிட்டது இல்லைங்க. ஒன்னு டீல சர்க்கரை இருக்காது, இல்லைன்னா சூடு இருக்காது. எனக்கு மெயின் சூடு இருக்காது. இல்லைன்னா ஏதாவது ஒரு விவகாரம் அந்த 10 ரூபா திண்டம் அப்படிங்கிற மாதிரி மனசு சலிச்சு போகும். பிறகு கொஞ்ச நேரத்தில் அந்த சலிச்சு போன டீ சாப்பிட்டா ஒரு குறிப்பிட்ட ஒரு 1 ஹவர் வரைக்கும் அப்புறம் டீ சாப்பிடக்கூடாது. பிறகு 1 ஹவர் பொறுத்து யார்கிட்டயா கேட்டேன்னா நல்ல டீ வரும்.
அப்ப சாமி என்ன பண்றான், தூங்கி எந்திரிச்சொன்னியே முதல்ல உன் தேவைகளுக்கு மக்கள் கிட்ட போகணும், நீ எதுவுமே வச்சுக்கப்படாதியா. உன்னுடைய பைனான்சியர் யாரான ஜனங்க தான், உன்னுடைய ஏடிஎம் கார்டு யாரான ஜனங்க தான். உனக்கு பேரண்ட்ஸ், பிரதர்ஸ், பேரமாருங்க, பொண்டாட்டி, புள்ள, இத்தியாதி பொண்டாட்டி இல்ல, புள்ளமாருங்க, சகோதரிமாருங்க, அம்மாமாருங்க, எல்லாருமே யாரான்னா ஜனங்க தான். நீ உன்னையும் வச்சுக்காத, நீ ஒரு குடும்ப பெரியவன். காலையில காப்பி கொடுக்க வேண்டியது உன் வீட்டு மருமக வேலை, அவ காப்பி கொடுப்பா. உனக்கு இப்ப சவரச்சனை பண்ற வேலை பையன் வேலை, அவன் கொண்டு வந்து கொடுப்பான்டா. டிபன் வேணுமா, துணி வேணுமா, என்ன வேணும் கொடுப்பா. நீ கேளு நான் சொல்ற இடத்துல போய். அப்ப இந்த பாரதத்தோட என்ன ஜம்மு டு கன்னியாகுமரி எப்படி சேர்த்து வச்சிருக்கான் பாத்தி ஐயா. என்ன ஒரு நாள் ஒருத்தன் கேட்டான் பழனியில, அவன் என்னையா பெரிய சாமியாரு, சாமியாருன்னா எல்லாமே அவனை தேடி வரணும், அவன் எதுக்கேயா போகணும்னு கேட்டான். என்னடா முருகா இப்படி கேட்கிறான்னு என்ன அவன் சொல்றான், அப்படி காத்துல பறந்துட்டு இருக்கிற சாமியாரை பாக்குறதுக்கு இவனுக்கு என்னடா தகுதி இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி மடையனுகளை எவன் வந்து மீட்டெடுக்கிறது, இவனை மீட்டெடுக்கிறது தாண்டா உன்னை உணவோட கொண்டு வந்து அவன்கிட்ட சேர்த்து வைக்கிறேன். அப்பவும் கூட அவனுக்கு புரியல பாத்தியா, விதண்டாவான்னு பேசிட்டு இருக்கான். அவன் கணக்கு நேரம் ஆகி போச்சு, அதுக்காக தான் உன்னை கூட்டி பார்க்க விடுற. அவன் கணக்கு நேரம் ஆகி போச்சுரா, கொஞ்சம் நஞ்சம் பூரு புண்ணியம் பண்ணி வச்சிருக்கானோ இல்லையா அவங்க அப்பம் பாட்டேன், இதோட கணக்கு நேரா போச்சு, நீ போயிட்டே இரு. அப்படி தானாதான் எல்லாம் வருது. ஆனா என்னை தேடி போய் எதுக்கு சந்திக்க வை சொல்றான்னா, அவனுடைய புண்ணிய பாவங்களை தீர்த்து வைக்கிறதுக்காக தான் போய் மீட் பண்ண வைக்கிறான். இந்த டீயை கட் பண்ணவே இல்லை, அதுக்கு தான் காரணம். அப்போ எங்கேயாவது அவனே சொல்லுவான், இங்க போ அங்க போ இங்க போன்னுலாம். அங்க போய் யார்கிட்ட கேட்கணுங்கிறதையும் சொல்லுவான், வேண்டாதவனையும் சேர்த்து விடுவான், வேணுங்கிறதையும் சேர்த்து விடுவான். ஆனா காலையில பாத்தீங்கன்னா அருமையான டீ காஃபியா. நானும் பார்த்துட்டேமே உங்களை டிராவல் எல்லாம் பூராமே பெரிய பெரிய விஐபி ஸ்டார் ஹோட்டல்ல தான் எனக்கு காஃபி டிஃபனே கொடுத்துருக்கான். சாதாரண சன்னியாசிகள்லாம் அந்த இடத்துக்கெல்லாம் போவே மாட்டான், மடங்களுக்கு தான் போவானுங்க. நான் மக்களோட இறைவனால் வழிநடத்தும் போது சன்னியாசிகள் மக்கள் அப்படிலாம் மடத்துக்குள்ள அலையக்கூடாதுங்கிறதுக்காக, மக்கள் தொடர்புக்காக நான் பாட்டுக்கு அந்த பெரிய பெரிய இடங்களுக்கெல்லாம் போவேன். எங்க போனாலும் வருஷத்துல ஒரு நாளைக்கு அந்தந்த இடத்துக்கு போறனே இல்லையோ. என்ன போன வருஷம் அந்த சாமி வரல பர்டிகுலரா ஸ்டார் ஹோட்டல்ல கேட்கிற அளவுக்கு பழக்கையா. எவ்வளவு பெரிய சமரச்சனை, இதே சாமி வந்திருக்காங்க, டீ காஃபி கொடு, பல இடங்கள்ல பார்த்துட்டேன். அப்ப இறைவன் சன்னியாசிகள் எப்படி வழி நடத்துறான். அப்ப இப்பேற்பட்ட இந்த சன்னியாசியால் உருவாக்கப்பட்ட அந்த சிஷ்யன் வெள்ளைநல்லூர்ல இருந்துட்டு வழிபாட்டை நடத்தி முடிச்சு, நமது நிரந்தர சிஷ்ய கூட்டம் 108 சபை, அப்ப அந்த இமயமலை டு கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிற எல்லா சிஷியனையும் அந்த குருநாதர் என்ன வெள்ளைநல்லூர் இருக்கிற குருநாதரோட திருவாய்மொழியில வருதியா நமது நிரந்தர சிஷ்ய கூட்டம். அப்ப நம்ம அத்தனை பேருமே ஒண்ணுன்ற பகவான் நிரூபிக்கிறான். நமது சபா ஐஸ்வர்ய ஆரோக்கியம், இந்தியா பூராமே வழிபாடு நடத்துற இந்த கூட்டம் பூர்ண ஐஸ்வர்ய ஆரோக்கியத்தோட இருக்கணும். நம்மோட சேர்ந்து வழிபாடு நடத்தும் அனைத்து மெய்யன்பர்களும் தான், நம்மோட இருந்து வழிபாடு நடத்தும் எல்லா மெய்யன்பர்களும். அப்ப இந்த இயேசு பரமாத்மாவுக்கு இல்ல 200 கோடி பேர் இருக்கிறான்னு சொன்னா, இயேசு வழிபட்டாலே இந்த 200 கோடி பேருக்கும் அந்த அருள் போய் சேரணும்னு அந்த தேவகுமாரன் இறைவனை நோக்கி அறைகூவல் விடுகிறான். அப்ப அந்த வெள்ளைநல்லூர் சிஷ்யன் என்ன கேட்கிறான் குருநாதன் கிட்ட, இந்த சேவாதளத்தோடு இருந்து வெளிநாடு வழிபாடு செய்யும் அனைத்து மெய்யன்பர்கள், அது 2 லட்சமோ 2 பேரோ 20 பேரோ 200 பேரோ, இந்த உலகத்திலே இந்த 108 சிஷியமார்களோட நாடு பூராவும் எங்கெங்க எத்தனை வகையான மெய்யன்பர்கள் சேர்ந்து வழிபாடு நடத்துறானோ, யாராவனா இருக்கட்டும், அந்த மெய்யன்பர்களா தான் முக்கியம். அன்பர்களா இருக்கப்படாது, மெய்யன்பர்களா இருக்கணும். சரணாகதி உனக்குள்ள இருக்கணும். அவங்க சிஸ்டம் அதுக்குள்ள வச்சிருக்கா, அந்த சிஸ்டத்துக்குள்ள போ, அதுக்குள்ள இருந்து அவங்களோட வழிபாடு பண்ணு, கட்டாயம் உன் வாழ்க்கை மாறும். அதுக்கு அந்த சிஷ்யன் போராடுறான். வழிபாடு நடத்தி அந்த 7 பேரும் இறைவனோட போராடுறான். எதுக்காக? எங்களோட வந்திருக்கிற இந்த அத்தனை கூட்டங்களுடைய கோரிக்கைகளையும் நீ கட்டாயம் நிறைவேற்றி கொடுக்கணும். அவன் போராடுறாயா. எப்பேற்பட்ட சிஸ்டம்ஸ் பாத்தியா. எதுக்காகவும் பிரிக்க கூடாது. அதுக்காகத்தான் ஊர்ல பெரிய கோயில் இந்த வழிபாடு நடத்த சொல்றோம். மனிதர்களை எதற்காகவும் பிரிக்க கூடாது. அந்த பெரிய கோயில்ல இந்த வழிபாட்டை நடத்து. வரக்கூடிய அத்தனை அன்பர்களுமே தன் கோரிக்கைகள் நிறைவேறி பரிபூர்ணமான நல்ல வாழ்க்கை அடைவதற்காக நீ பரிபூர்ணமாக வேண்டுதல் செய். உன்னுடைய பக்தி அனைத்தையுமே இந்த மக்களுக்காக இருக்கட்டும். உன்னை எப்படி பாதுகாக்கிறதுங்கிறது இறைவனுக்கு தெரியும்.
அதனாலதான் நமது நிரந்தர சிஷ்ய கூட்டம் 108 சபை ஆன்மீக உலக சேவாதம் ஐஸ்வர்ய ஆரோக்கியம் பெற முதல்ல இந்த சபா ஐஸ்வர்ய ஆரோக்கியம் பெறட்டும். பிறகு இவர்களோடு சேர்ந்த அனைத்து மையன்பர்களும் அது எத்தனை கோடி இருந்துட்டாலும் சரி இப்படிப்பட்ட ஒரு திருமுறை வழிபாட்டை உருவாக்கி அதன் மூலமா வழிபாடு நடத்துறதுக்கு சிவன் தலைமை ஏற்று இது யார் பேரால நடக்குதுன்னா சுந்தரன் பேரால நடக்குது. அப்ப இந்த சுந்தரன் பேர் விளங்குமா? இந்த கலியுகத்துல உயிரமா உயிராதா? சுந்தரன் பேர் மலருமா மலராதா? சுந்தரன் உலகத்துல சர்வ வியாபியா இருப்பானா மாட்டான்? அது எந்த அளவுக்கு வளருதுங்கிறது உரிய நேரத்துல பரிபூர்ணமா வளரும், அது வேற விஷயம். அது அப்படி எல்லாம் வழிபாடு இந்த இறை அருளாளர்கள் சொல்லக்கூடியவர்களாலே அந்த வழிபாடுகள் இந்த மக்களுக்கு வழிபாடு நடத்தப்படணும், ஒற்றுமையை உருவாக்கணும், ஞானங்களை உருவாக்கணும். இப்படியெல்லாம் செய்யறதுக்கு பேர்தான் வழிபாடே தவிர எந்த விதத்திலேயாவது அவனாகவே திருந்தி வந்தவனை போய் நீ பெருமாள் கோயில பாடாதே, சிவன் கோயில பாடாதே, முருகன் கோயில பாடாதேன்னா இது எப்படியா வழிபாடாகும், வழி நடத்தலாகும்? ஆக இனிவரும் காலங்களிலாவது இப்படிப்பட்ட பிரிவினை உணர்வுகளை மறந்து மக்கள் அனைவரும் ஒன்றுபட்டு ஒருங்கிணைந்து இறைவா என்று ஒரே குரலோடு இணைந்த சொல்லாக எடுத்தாட்கொண்டு பரிபூர்ணமாக இருந்தால் இந்த வழிபாடு என்பது பரிபூர்ணமாக இருக்கும். இந்த வழிபாடுன்னு சொல்றதுல எவ்வளவோ விஷயங்கள் இருக்கிறது. அடுத்த 2 சம்பவங்கள் இருக்கிறது. அதுல இந்த வழிபாட்டை பத்தி மேலும் தெளிவா விளக்குறேன் என்பதாக சொல்லி இன்றைய செய்தியை நிறைவு செய்கிறோம். இறைவா பரிபூர்ணம்.